வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். குரு வாழ்க, குருவின் பிள்ளை, குருவினுடைய அடி போற்றி. ஆழியார் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு என்னும் முதல் வணக்கம். வாழ்க இத்தகவல் தொழில்நுட்ப பிரிவு வளர்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ்.கே. மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இயக்குனர் மூத்த பேராசிரியர் கிருஷ்ணமுரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரான புரொஃபசர் நாகராணி அம்மா அவர்களுக்கும், விண்ணிலை வழியாக இணைந்துள்ள மெய்யன்பர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. சித்தர்கள் மகான்களை வணங்கி இன்றைய நற்சிந்தனையான தவ நுணுக்கங்கள் பகுதி 16 9 பயதவம் பகுதி 2 தொடங்குகின்றேன். இந்த தவ நுணுக்கங்கள் ஆரம்பிப்பதற்கே அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடிய மகரிஷியினுடைய வைர வரிகள் எது என்றால், எந்த தவம் செய்தாலும் அத்தவத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் பொருள் உணர்ந்து அகக்காட்சியாக கண்டு மனம் வைத்து புரிந்து கொண்டும் விளங்கிக் கொண்டும் தவம் செய்தால் செய்த தவத்திலே முழு பயனையும் அடைய முடியும் என்ற அடிப்படை கருத்துதான். இரண்டாவது, தவம் செய்வதால் ஏகப்பட்ட பலன்களை நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொரு தவத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா தவம் ஏன் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு சில மகான்கள் கொடுத்த அந்த கொட்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய வரிகள் இருக்கு பாத்தீங்களா. அதை நான் அந்த தவ தொடக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே, அதாவது தவ நுணுக்கங்கள் தொடங்குவதற்கு முன்னாடியே அதெல்லாம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். ஏன்னா தவத்தை செய்யணுங்கிறதுக்கு எப்படி மகான்கள் அவர்களுடைய அந்த மகான்களின் உரையை எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். மனித மனம் தனது முறையான தவ பயிற்சியின் மூலம் சுழல் விரைவு வேகத்தை குறைத்து கொண்டு விழிப்போடு நின்றால் இறைநிலையானது தனதுடைய சரித்திரத்தை உள்ளபடி உணர்த்திவிடும் அப்படிம்பார். சொல்லியிருப்பாங்க, உணர்த்திவிடும் என்பதுதான் சரியான வார்த்தை. மகரிஷி போட்டிருப்பார். இது மகரிஷியினுடைய வார்த்தைகள். ஒரு சிறிதளவு தவம் செய்தால் கூட மரண நிலை மற்றும் மரணத்துக்கு பின் உண்டாகும் அதிலிருந்து வருகின்ற அந்த பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றிவிடும் என்கிறார் ஒரு புதிய மகா அவதார் பாபாஜி. வெளியே ஒளிரும் தீபங்கள் எத்தனை அழகும் பிரகாசமாக இருந்தாலும் காணப்பட்டாலும் அத்தீபங்களிலிருந்து வரும் ஒளி கதிர்கள், ஒளிரும் அத்தீபங்களிலிருந்து வருகின்ற கதிர்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்ற இருளை எப்பொழுதுமே நீக்காது. தினம் ஒரு தியானம் என்ற தீபத்தை உங்களுக்குள்ளே ஏற்றினால் தினமும் பிரகாசமான ஒளிதான். சொல்ல போனால் தினந்தோறும் உங்களுக்கு தீபாவளி தான் என்றார். தவத்தினுடைய அருமையை சொல்லியிருக்காங்க ஓஷோ என்ற மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இறைநிலையே பரிணாமத்தில் மனித மனம் வரை வந்திருக்கிறது என்பதை ஆதி முதல் அந்தம் வரையில் அனைத்தையும் ஒரே அகக்காட்சியாக காணக்கூடிய பேரறிவுதான் பிரம்மஞானம் மகரிஷி. இதை அடைவதற்கு ஒரே வழி தவம், தியானம் தாங்கிறதை நீங்க மறந்துடக்கூடாது. சித்தர்கள் மகான்கள் தங்கள் மனம் கொண்டு ஆராய்ந்து உணர்ந்த அனுபவங்களை பிரபஞ்ச களத்தில் பதிவேற்றுவிட்டு பரம்பொருளோடு கலந்து விடுகின்றனர். நம் தேடுதலின் வீரியத்திற்கு ஏற்ப நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு உண்டான பதில்களை இந்த பிரபஞ்ச களத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாங்கிறாரு மகரிஷி. மகரிஷி இங்க சொல்ற வீரியம் என்பது மன ஆற்றலுடன் கூடிய தவம், தியானங்கள். அவர் சொல்லுகிற முறைப்படி சீரான முறையில் அதை செய்து வந்தால், அதில் சித்தி அடைந்தால் நாம் இதை பெறலாம் என்கிறார் மகரிஷி. இன்னொரு இடத்துல மகரிஷி சொல்லுவார் பாருங்க, மன அழைச்சுழல் அதிகம் உள்ள போதும் சரி, முற்றிலும் குறைந்த போதும் சரி, நாம முயன்றாலும் நாம் நினைக்கும் எண்ணமோ காட்சியோ வரவே வராது, வருவதில்லை என்பது. எப்போ வரும்? சாதாரண நிலையிலிருந்து அதிக அழுத்தத்துடன் மனதில் நினைக்கும் போது அந்த எண்ணமோ காட்சியோ வந்துடும். சாதாரண நிலையில மனதுல போட்டு அழுத்தமா நினைச்சா, உள்ளுணர்வாக நினைச்சா அந்த காட்சியும் நம்ம தேடுகிற எண்ணமும் வந்துடும் வரும். இத பெறுவதற்கு தவம் தியானத்துல நம்ம கைகூடணும். அப்பதான் அது வசப்படும்.
ரெண்டாவது 9 மைய தவத்தை மகரிஷி அவர்கள் சிறப்பு தவங்கள்ல சேர்த்திருப்பாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது மகரிஷி கொடுக்கப்பட்ட அந்த 9 தவங்கள்ல 4 தவங்கள் குண்டலினி யோக தவங்கள், மிச்ச 5 தவங்கள் சிறப்பு தவங்கள். இது 9 மைய தவத்துல மூலாதாரத்துல இருக்கிற குண்டலினி சக்தியை தான் நம்ம ஒவ்வொரு மையத்திலும் கொண்டு போய் கடைசியில சுத்த வெளி வர போறோம். ஆனா இத சிறப்பு தவங்கள்ல சேர்த்திருப்பார். ஏன் இந்த 9 மைய தவத்தை மகரிஷி அவர்கள் சிறப்பு தவமாக அறிவித்திருக்கிறார்னா, உடலில் உள்ள 5 சக்கரங்களான மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி என்ப இவை உடல் இயக்கம் சம்பந்தப்பட்டவை. உடல் இயக்கத்தை நன்றாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதில் உடல் இயக்கம் நன்றாக இருந்தால்தான் மனம் நல்லா இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். அதனால உடல் இயக்க சம்பந்தப்பட்டவை இந்த 5 சக்கரங்களும். ஆகினை, துரியம், துரியாதீதம் தவங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் முதலில் உடலையும் மனதையும் பலப்படுத்தணும். அதனால அந்த 5 உடலில் இருக்கிற 5 சக்கரங்களை நல்லா பலப்படுத்திட்டு அதன் மூலியமாக குண்டலினியை கொண்டு போய் நம்ம என்ன பண்றோம், அங்க இறைநிலையை தேடுவதற்கு பயன்படுத்துறோம். அதாவது எப்பவுமே மூலாதாரத்திலிருந்து ஒரு தவத்தை ஆரம்பித்து விட்டால் முடிவு எப்ப போறோம்னு தெரியுங்களா? முடிவு ஆகினை துரியத்துல முடிக்கணும். அதான் முறை. மகரிஷி சொல்லுவாரு, கீழிருந்து தவத்தை ஆரம்பிக்கும் போது துரியத்துல நிறுத்தணும். ஆனா இறை தேடலுக்காக, ஆன்மீக திருப்பத்துக்காக ஆக்னையிலிருந்து நாம் தவம் ஆரம்பிச்சா சுத்த வெளிவர போகும். அதனாலதான் அவர் சொன்னார், குண்டலினி யோக தவம் என்பது குண்டலினி சக்தியை நேராக ஆக்னை, துரியம், துரியாதீதம் கொண்டு சென்று இறைநிலையை காணக்கூடிய தவம் இதும்பாரு. அது குண்டலினி யோக தவம். இது சிறப்பு தவம் என்பது உடலை சக்தி பெற வைப்பது. ஒரு தடவை கேட்டிருப்பாங்க மகரிஷி, இந்த கேள்வி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுடைய ஞாபகத்துல நீங்க வச்சுக்கணுங்கிறதுக்கு வேண்டி திரும்பி சொல்றேன் பாரு. மகரிஷிட்ட ஒரு மெய்யன்பர் கேட்கிறார், ஐயா 9 மைய தவத்தில் உள்ள எல்லா மையத்திலும் உயிர் சுழற்சியை உணர முடியுமா அப்படின்னு கேட்பாரு. மகரிஷி சொல்வாரு, ஆகினை தவத்திலும் துரிய தவத்திலும் நின்று பழகி தேர்ச்சி பெற்றால் மனம் நுண்மை நிலைக்கு வந்துவிடும். பின்பு நீங்க 9 மையம் தவம் செய்தீர்களால் அந்த மையங்களில் உள்ள உயிர் சுழற்சியை, அதனுடைய அழுத்தத்தை நீங்க பெறலாம் பாரு. அப்ப இந்த 9 மையத்தவம் ஏற்கனவே நான் நிறைய சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல, முதல் பகுதியில. இப்ப இந்த 9 சிலதான் அப்படியே உங்களுக்கு கொண்டு போய் ஞாபகம். ஏன்னா நான் இந்த 9 மையத்தவத்துடைய முதல் பகுதி எடுத்து கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு. இடையில ஒரு கேள்வி பதில் வந்துச்சு, அப்புறம் தீபாவளி வந்ததுனால ஒரு இடைவெளி, அதுக்கப்புறம் இப்பதான் பண்றோம், 3வது மாசம் தான் பண்றோம். அதனால உங்களுக்கு சிறிது ஞாபகம் ஊட்டுறதுக்கு வேண்டியதாக சொல்றேன். 9 மைய தவ விளக்குனாலே நம்மளுடைய உயிர் சக்தியை அல்லது குண்டலினி சக்தியை உடலில் உள்ள 7 மையங்களில் நிலைநிறுத்தி கொண்டு போய் உடலுக்கு வெளியே உள்ள 2 மையங்களில் நிறுத்தி தவம் செய்வதுதான் 9 தவம். 2 மையங்கள் தெரியும், சக்திகளும் சிவகளும் என்று சொல்லப்படுகின்ற பேரியக்க மண்டலம், சுத்தவெளி. இந்த 9 மையங்களும் நம்ம தவம் ஏற்றுவதனால இப்ப நம்ம இந்த தவத்தை செய்ய போறோம். கடைசியில சில விளக்கங்களை கொடுத்து 5 மையங்களை பத்தி முதல் பகுதியில அதிகமா சொல்லிட்டேன், உங்களுக்கு நல்ல விரிவா விளக்கமா சொல்லிட்டேன். இந்த 2 மையங்கள் உடலில் இருக்கிற ஆகினை, துரியம், இந்த 2 மையங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் விரிவா போனா தான் நம்ம மேல போறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்ப 9 மையங்களை தவம் செய்யணும்னா அந்த ஒவ்வொரு சக்கரங்கள்ல நிலைநிறுத்தி தவம் இயற்றுவதால் ஆசானிடம் முறையாக கற்றுக்கொண்டு பின்னரே இந்த தவ முறையை, அதனுடைய தத்துவத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அவங்ககிட்ட அது முறையாக கற்றுக்கிட்டாதான் நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருக்கேன், இது சிறப்பு தவங்கள்ல இருந்தாலும் குண்டலினி சக்தியை கொண்டு போறதுனால கண்டிப்பா தீட்சைகள் அது இதுன்னு வாங்கி நல்ல பேராசிரியரிடம் பயிற்சி பெற்ற பின்னர் இதை செஞ்சீங்கன்னா இருக்கிற தவங்கள்லயே சிறப்பான தவங்கள். உடல் இயக்கம் 9 மையங்களும் நின்று உடல் இயக்கத்தை நன்றாக சிறப்பாக்கி கொண்டு அதன் மீது இந்த 2 தவங்களை போய் அங்கு போய் இறைநிலையை உணர்வது, இப்படிப்பட்ட தவங்கள். இப்ப 9 மைய தவனுடைய பயிற்சியினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 5 சக்கரங்களை உடலில் உள்ள இயக்கங்களை பார்த்திருக்கின்றோம். இப்ப ஐயா படம் 1 போடுங்கய்யா, வாழ்க வளமுடன். இந்த 1ல பாருங்க, இதுல எதுக்கு இந்த படத்தை காட்டுன, நல்லா கவனிங்க இந்த படத்தை. நம்ம இந்த விளக்கங்கள் மகரிஷி சொன்ன ஆழ்ந்து விளக்கங்களை அறிந்து புரிந்து கொண்டு
உள்ளுணர்வாக அதை பெற்றால் தான் நம்ம தவத்துக்கு போக முடியும். உணரணும். ஏற்கனவே எங்க இருக்கு என்னங்கிறத பலமுறை சொல்லிட்டேன். பாருங்க, முதல்ல எடுத்தவொடனே வந்து மூலாதாரத்தை இங்க இருக்கு, இங்கதான் இருக்கு பாருங்க. மூலாதாரம் இருக்கு, அதுக்கு அடுத்தது சுவாதிஷ்டானம் இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து மணிப்புரகம் இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து அநாகதம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து விஷுக்தி இருக்கு, அதுக்கப்புறம் துரியம் என்று சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி ஆகினை துரியம், இந்த ரெண்டும். இதை முதல்ல பார்த்துக்குங்க. நான் ஏற்கனவே மூலாதாரத்தை நல்லா ஸ்பாட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? முதுகுத்தண்டினுடைய முடிகிற பகுதியிலிருந்து ஒரு இன்ச்சு கீழையும், நமது இன உறுப்புக்கு பின்னாடியும், நம்ம ஆசன வாய்க்கு ஒரு இன்ச்சு மேலையும், அதுதான் மூலாதாரம். இன்னும் இந்த படத்தை விட இன்னொரு அடுத்த படம், ரெண்டாவது படம் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். பாருங்க, ரெண்டாவது படம் போடுங்க. இந்த படத்துல பாருங்க, நல்லா தெரியும் பாருங்க. அதாவது முதல்ல இருக்க ஒவ்வொரு மையங்களையும் நல்லா வந்து நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். நான் மையங்களை எப்படி ஸ்பாட் அவுட் பண்ணணும், எதன் மூலியமாக மையங்களுக்குள்ள போகணும். இந்த உடலில் இருக்கிற 5 மையங்கள் ரொம்ப முக்கியமான மையங்கள். இதுதான் உடல் இயக்கத்தை சரிபடுத்தக்கூடிய, ஊக்குவிக்கக்கூடிய மையங்கள். பூரா எல்லாம் நாளமில்லா சுரப்பிகள். அருமையானது. இதை இன்னொரு தடவை உங்களுக்கு நான் சிறப்பிட்டு நம்ம வந்து ஆழ்ந்த நிலையில நம்ம போகணும். பார்த்துக்கங்க, நல்லா பார்த்துக்கணும் எத்தனை மையங்கள். இந்த மையங்கள் எல்லாம் நல்லா பார்த்து உணருங்க. முதல்ல மூலாதாரம் எங்க இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து சுவாதிஷ்டானம் எங்க இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, அங்க ஒன்று பாருங்க, அட்ரினல் சுரப்பி என்று சொல்லக்கூடியதான் சுவாதிஷ்டானம். கணையம் என்ற நாளமில்லா சுரப்பியில் இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு மணிப்பூரகம். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து அந்த இதயத்துக்குனுடைய அந்த நெஞ்சுக்குழிக்கு மேல ஒரு விரக்கடைம்பாங்க சித்தர்கள். அது பாருங்க, கொஞ்சம் போட்டுக்கோங்க பாருங்க. அதான் தைமஸ் சுரப்பி, அநாகதம். இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற அந்த புள்ளியில் இருக்கக்கூடியது வந்து தைராய்டு, பாரா தைராய்டு. மற்ற 2 மையங்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஆக்னியும் துரியமும். அதாவது ஆக்னியில் அமைந்த பிட்யூட்டரி சுரப்பி, துரியத்தில் அமைந்த பீனியல் சுரப்பி. இந்த ரெண்டையும் அந்த 3வது படத்துல பார்க்கலாம். பாருங்க, 3வது படம் காட்டுங்க. படம் 3 இதம்ப நல்லா நீங்க பார்க்கணும். அக்னி எங்க இருக்கு பாத்தீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மூலாதாரத்தில் தொட்டு கொண்டு இருக்கிற அந்த முதுகு எலும்பினுடைய மைய பகுதியில் இருக்கிற சுழுமுனை நாடி 90 டிகிரி நேர செங்குத்தாக அப்படியே தலை உச்சி வரைக்கும் போய் சுத்தவெளி வரைக்கும் போறதா சித்தர்கள் கற்பனை செய்திருக்கிறார்கள். அப்படி போகும்போதுதான் இந்த இப்ப ஆகினை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா படத்துல, அந்த புள்ளிதான் அந்த ஆகினை. அது எங்க இருக்கு பாருங்க, நல்ல நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புருவ மத்திக்கு நேரா இருக்கும் பாருங்க. புருவ மத்தியில எப்படி அந்த புருவ மத்தி, அதை பார்த்துக்குங்க, நேரா இருக்கா? இந்த ஆகினை தான், இந்த சக்கரம் தான் கீழே இருக்கிற 5 மையங்களை வந்து பாதுகாக்குது, அதை ஒழுங்குபடுத்துது. அது இந்த மையங்கள் வந்து இந்த இயக்கங்களை 5 சக்கரங்களுடைய இயக்கங்களை அதில் அமைந்திருக்கிற நாளமில்லா சுரப்பிகளை இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது, கேப்டனாக இருந்து. இது வந்து ஆகினை. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த ஆகினையில நாம் வந்து நல்லா நின்று பழகி எப்படி நிக்கிறது நான் சொல்லியிருக்கேன். நேரம் முதுகு திண்டு வழியா ஆக்னி சக்கரத்து வழியா நேர சக்கரங்களை தாண்டி வந்து இங்க நில்லுங்க. இந்த இடத்த பாத்துங்க, நல்லா கொஞ்ச நேரம் இந்த இடத்தையே பாருங்க. இந்த இடத்துல நின்று அப்படியே முன்னாடி போனீங்கன்னா புருவ மத்தியில வந்து நிற்கும். இந்த மூக்கு முனியும் புருவ மத்தியும் வந்து நிக்கிற இடத்துல அந்த இடத்தையும் பார்க்கணும். அந்த இடத்துலதான் மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க புருவ மத்தியும் மூக்கு முனையும் ஒன்னா சேர்த்து 2 கருவிழியிலும் ஒண்ணு சேர்ந்து அப்படியே ஒன்னா சேர்த்து பார்க்கும்போதுதான் இந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் தான் பிட்யூட்டரி சுரப்பி. இந்த இடத்துலதான் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஆக்னை சக்கரத்தை சித்தர்கள் அமைத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல தான், இந்த காதுக்கு பக்கத்துல வெள்ளைய ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலதான். நீங்க அங்க புருவ மத்தியில வந்து நல்லா அப்படியே அந்த புருவ மத்தியில மகரிஷி அந்த பாடல்ல சொன்ன 2 வரியை மட்டும் நல்லா பார்த்துட்டு அப்படியே அதுல நின்னீங்கன்னா அதனுடைய வைப்ரேஷன் இந்த புள்ளியில தெரியும். ஏன்னா இந்த புள்ளியை கற்பனை பண்ணுங்கன்னா யாருக்கும் தெரியாது, எங்க இருக்கு எதுக்கும் தெரியாது. இப்ப நல்லா கொடுத்துருக்கேன். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, தவம் பயில்வோர்கள் ஆரம்பத்துல வந்து புருவ மத்தியும் மூக்கு முனையும் 2ஐயும் வச்சு குறிப்பா அதையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அந்த துப்பாக்கி சுடும் போது ஒரு கண்ணை மூடிட்டு பாக்குறோம்ல, அது மாதிரி 2 கண்ணையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கணும்.
அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல தான் ஆக்னியில தான் வந்து அந்த அதிர்வு உண்டாகும். இப்ப அறிந்துகிட்டு நீ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும், ஓஹோ இது இங்கேதான் இருக்கு, நம்ம அதைத்தான் பாக்குறோமோ, அதுக்கு தான் அதிர்வு கொடுக்குறோமோ அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, அப்படியே இப்ப நீங்க வந்து ரெண்டையும் ஒன்னா சேர்த்து கூட பார்க்கலாம். இதே புள்ளி உங்களுடைய புருவ மத்தியில நிக்கிற மாதிரியே புருவ மத்திய இந்த புள்ளியில நிக்கிற மாதிரி ரெண்ட ஒன்னா சேர்த்து பார்த்து அப்படி பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பண்ணீங்கன்னா ஆக்னை தவத்தில் நீங்கள் நன்றாக சித்தி பெறலாம், ஈஸியா செய்யலாம். எண்ணங்கள் சிதறாதது நல்லா புரிஞ்சுடுங்க. அப்ப இப்ப இந்த ஆக்னை தான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்னையில் நின்று நாம் சித்தி பெற்றால் இதுதான் ஆன்மீக திருப்புமுனை. இது மூளையினுடைய இந்த பகுதியில் இருக்குன்னு பாருங்க, நல்லா பாருங்க, மூளையினுடைய இந்த பகுதியில் இருக்கு. அப்ப அந்த பகுதியில வந்து நீங்க நின்று எப்பொழுது நல்லா கவனிச்சுக்கங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மண்மனம் எங்குண்டோ அங்கு வாயும் உண்டு. வாயும்னா சக்தி, குண்டலினி சக்தி தான் அந்த இடத்துல திருமந்திரத்துல சொல்லுவாரு. அப்ப உங்களுடைய மனசும் உங்களுடைய பிராணன் உயிர் மூச்சும் மெதுவா இருந்து ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து இந்த இடத்துல நீங்க குவித்தீர்களானால் அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த உயிர் சக்தி அங்க வந்து நிற்கும். அதான் குண்டலினி சக்தி அங்க வந்து நிற்கும். அப்படி நிற்கும் போதுதான் உடலி சக்கரங்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது இது ஒரே பாயிண்ட் என்னன்னா, இது ஆன்மீக திருப்பு முனைங்கிறத மறந்துடக்கூடாது. இங்க இருந்துதான் ஆன்மீகத்துக்கு நம்ம திரும்புறோம். அதான் ரொம்ப முக்கியம். இந்த 2 பாயிண்ட் மட்டும் நல்லா வச்சுங்க. அடுத்தது படம் காட்டுங்க, 4. இது பாருங்க, இதுதான் இந்த படத்துல பாருங்க. நம்ம அப்ப பார்த்த நல்ல சுத்தமாக நன்றாக பார்த்த அந்த ஆகினை இங்க இருக்கு பாருங்க, பிட்யூட்ரி கிளாண்டுன்னு இருக்குல்ல, அதுதான் அந்த ஆகினை. மேல பாருங்க, இது இந்த பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்லியிருக்கு, அங்கதான் ஆகினை சக்கரம் இருக்கு. அதுல இருந்து நேரா பாருங்க, இது புருவ மத்திக்கு நேரா தான் இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் விலகி 1 இன்ச்சு தான் மேல, நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கிடையாது. அந்த பீனியல் கிளாண்டுன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, அதை நல்ல மனசுல பதிங்க. அந்த பீனியல் கிளாண்டுக்கு நேர ஒரு கோடு விட்டீங்கன்னா உங்களுடைய நெற்றி பொட்டுனுடைய நடு இதுல வந்து சென்டர்ல வந்து அது ஜாயின் பண்ணும். அதனாலதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பெண்கள் வந்து நெற்றின் மத்தியில ஒரு அகலமா பொட்டிடுவாங்க இல்லையா, பொட்டு, அந்த பொட்டுக்கு நேரா தான் நம்மளுக்கு வந்து துரிய சக்கரம் அமைந்திருக்கும். இப்ப நல்லா பாருங்க, அந்த இடம் காட்டுங்க. அப்ப இந்த 2 நல்லா கவனிக்க, இந்த 2 நாளமில்லா சுரப்பிகளும், அதாவது வந்து ஆக்னை அமைந்திருக்கிற பிட்யூட்ரி சுரப்பியும் துரியம் அமைந்திருக்கிற பீனியல் கிளாண்ட் என்று சொல்லப்படுகின்ற பீனியல் பாடியும், இது 2 தான் வந்து துரிய சக்கரம் அமைச்சிருக்காங்க. ஒண்ணுல ஆக்னை, ஒண்ணு துரியம், 2 மூளைக்குள்ளதான் இருக்கு. இதுல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க, அருமையான அத நம்ம மனசுல பதியணுங்கிறதுக்கு வேண்டிதான். அதாவது உடலில் உள்ள 7 மையங்களில் அமைந்துள்ள நாளமில்லா சுரப்பிகளிலிருந்து சுரக்கின்ற திரவம். இப்ப நம்ம முதல் படம் பாத்தீங்கன்னா, முதல் படம் 2 தடம் பாத்தீங்கன்னா, 2 படம் பார்த்தோம் இல்லையா, அந்த 2 படத்தில் சித்தர்கள் அமைத்திருக்கின்ற எந்த இடத்துல அமைச்சிருக்காங்க, நாளமில்லா சுரப்பிகள், 7 நாளமில்லா சுரப்பிகளை அமைச்சிருக்காங்க. ஆக்னைக்கு கீழே 5, ஆக்னை 1 6, துரிய 1 7. இதுல நாளமில்லா சுரப்பியிலிருந்து சுரக்கும் திரவங்கள், ஹார்மோன்ஸ் அல்லது நொதிகள், என்சைம்பாங்க. அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுரக்க சுரக்க நம்ம அந்த ஜீவகாந்த ஆற்றலோட திணிவுபடுத்துது. நம்ம உடம்புல ஜீவகாந்த ஆற்றல் இருக்கா, அதை மேலும் மேலும் திணிவுபடுத்தி, எது திணிவுபடுத்துது, இந்த 7 சுரப்பிகளில் சுரக்கின்ற அந்த நீரானது ஜீவகாந்த ஆற்றலை திணிவுபடுத்தி உடல் வினை ஆற்றலுக்கு ஏற்ற ரசாயனங்களாக மாற்றப்படுகின்றன. இன்னும் வந்து உடல்ல நல்லா கொண்டு போய் சக்தியா கொண்டு போய் உடல் இயக்கத்தை பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி ரசாயன மாற்றங்களை பண்ணுது. அதுதான் வந்து உயிர் ரசாயனம் பேரு, மறந்துடக்கூடாது. உயிர் ரசாயனம் என்ன, 7 மையங்களில் சுரக்கின்ற என்சைம் அல்லது ஹார்மோன்ஸ் என்ற அந்த சுரப்பி நீர்கள் நம்மளுடைய ஜீவகாந்த மையத்துல ஜீவகாந்தத்துல இருக்கின்ற ஆற்றலை போய் ஜீவகாந்தத்துல போய் கலந்த உடனே இந்த ஆற்றலை அதிகம் பண்ணி ரசாயன மாற்றங்கள்ல நல்ல ரசாயனம், உடல் இயக்கத்துக்கு தேவையான ரசாயன மாற்றங்களை உண்டு பண்ணுது. அதுதான் உயிர் ரசாயனம் இல்லையா. இது எப்படி பாருங்க, மகரிஷி எப்படி பேர் வச்சிருக்காரு பாருங்க அழகா. உயிர் என்பது என்ன, விண்ணு. அந்த விண்ணு சுத்தம் போதுதான் ஜீவகாந்தம் உடலுக்குள்ள வரும்போது அது வந்து காந்த உடலுக்கு வரும்போது ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தம், உயிரான இந்த ஜீவகாந்தம் இந்த 7 மையங்களில் சுரக்கின்ற அந்த நீர் சுரப்பிகள், அது என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், அது கூட போய் சேரும் போதுதான் உயிர் ரசாயனம் ஆகுது. அதனால உடல் இயக்கத்தை நல்லா செய்யணும். இது என்னென்ன வேலை செய்யுது இந்த உயிர் ரசாயனங்கள்னு சொன்னா மனசுல வச்சுக்கோங்க. இது உணவுப் பொருளை ஜீரணிக்குது,
சத்து பொருள்களை பிரிச்செடுக்குது மற்றும் உடல் வளர்ச்சிதை மாற்றம் என்பதை ஏற்படுத்தி அனைத்தையும் செய்வது இந்த உயிர் ரசாயனம். இந்த மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த உடலில் உள்ள இந்த 7 மையங்களும் மிகவும் ரொம்ப 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 முக்கியமானவங்க. இப்ப புரிஞ்சிருச்சா? எல்லா தவத்தை காட்டிலும் மற்ற தவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு தவங்கள்ல இந்த 9 மைய தவம் ரொம்ப 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 சிறப்பானது. என்ன காரணம் கேட்டா, உடல் இயக்கத்தை பலப்படுத்துறது இல்லாம இறை உணர்வை கொண்டு போய் அறிவதற்கு இந்த தவம் ஒண்ணுதான் பயன்படும். அப்புறம் நீங்க ஆக்கினை துரியத்துல நின்று நீங்க போனீங்க அப்படின்னா அது பூரா குண்டலினி யோக தவங்கும் போது அது இறை உணர்வு கம்ப்ளீட்டா பெற்றுவிடும். இதனுடைய அந்த 7 மையங்களுடைய அருமை தத்துவம் கருதிய சித்தர்கள் இந்த 7 மையங்களை சக்கரங்களை அமைச்சிருக்காங்க. அந்த சக்கரங்கள்ல தியானம் நம்ம செய்ய 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 அந்த 7 சக்கரங்களும் சக்தி சக்கரங்களாக மாறுகின்றன. பெரும்பாலானவர்களுக்கு சாதாரணமான உயிர் சக்தி மூலாதாரம் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை புரியுதா? நம்ம எல்லாத்துக்கும் உயிர் சக்தி அப்படின்னா நம்மளுடைய மூலாதாரத்தில் என்ன இருக்கு? விந்துநாதம் இருக்கு. அதுலதான் உயிர் சக்தி எல்லாத்துக்கும் இருக்கும். இதுல மகரிஷி சொல்ற இந்த வார்த்தையை பாருங்க. மிகுந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்களுக்கு உயிர் சக்தியானது மூலாதாரத்தை விட்டு வெளியேறி இயக்க மையத்தை மாற்றிக்கொள்ளும். நான் சொல்லல மண்மனம் எங்குண்டோ அங்க வாயுவும் உண்டுன்னு. நம்ம மனசு எந்த இடத்துக்கு போகுதோ, உடம்புல எந்த இடத்துக்கு போனாலும் சரி, மனசு அதே உடம்பை விட்டு வெளியே போனாலும் சரி, அந்த நம்மளுடைய உயிர் சக்தி அங்க போய் நிற்கும். அதான் இந்த தவத்தினுடைய அடிப்படை கருத்து. முக்கியமான அடிப்படை, அதை மறந்துடக்கூடாது. நம்முடைய மனமானது மிக மிக நுண்ணிய நிலையில இயங்கும் போது உயிர் சக்தியானது மூலாதாரத்தை விட்டு தானாகவே மேலே எழும்பி மற்ற மையங்கள் வழியாக சென்று ஆக்னை சக்கரத்துக்கு அடைந்து விடுங்கிறாரு மகரிஷி. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நல்லா இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க இந்த அடிப்படை கருத்தை. அதாவது ஒரு சயின்டிஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நல்லா நல்ல மனசும் அந்த அவர் என்ன ஆராய்ச்சி பண்றாரோ அந்த பொருள்ல தான் இருக்கும். அவர் மூச்சும் அதே இடத்துலதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் அறியாம அந்த மனமும் அந்த மூச்சும் பிராணனும் மனமும் ஒன்று சேரும் பொழுது அது நல்ல இயங்கி சேர்ந்துட்டா அந்த குண்டலினி சக்தி என்று மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கின்ற டார்மெண்ட் எனர்ஜி மகரிஷி, அந்த சக்தியானது அவங்க அறியாமவே சக்கரங்களை தாண்டி தாங்கின ஆகினையில் நிலை கொள்ளுங்கிறாங்க. அப்ப அதை என்ன பண்றாங்கன்னா, அப்படி நிலை கொண்டு அதை அந்த ஆராய்ச்சியை செய்து முடிச்சுட்டாங்கன்னா அந்த ஆராய்ச்சி அவர்களுக்கு வெற்றிகரமாக முடியும். அதனாலதான் சொல்றாரு, சாதாரண மூலாதாரத்துல உறங்கி இருக்கிற அந்த உயிர் சக்தியானது யாராவது ஆராய்ச்சியிலயோ ஏதோ ஒண்ணுல செயல்ல ஈடுபட்டு மனமும் அது ஒன்றும் பொழுது அந்த சக்தி தன்னை போல வரும். அதை நம்ம என்ன பண்றோம்? அந்த சக்தியை தவத்தின் தியானத்தின் மூலமா தான் அதை மேல கொண்டு போறோம். அப்படி கொண்டு போறதுனால என்ன நன்மை சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நல்லா நினைச்சு பாருங்க. அதாவது நான் விநாயகர் ராகவல் என்பதை மலேசிய வேதாத்திரிய சச்சங்கத்துல 161 நாளா நடத்திட்டு இருக்கேன். அதுல இப்ப 12 வாரமாக விநாயகர் அகவல் என்று அவ்வை பிராட்டியால் எழுதப்பட்ட அந்த நூலில் அந்த பாடலை, அந்த கவியை ஒவ்வொரு வரியும் மகரிஷி கவியோ மகரிஷியினுடைய வேதாத்திரிய கருத்துக்களோடு ஒட்டி விட்டு சொல்லிட்டு வருவேன். அதுல ஒரு வரி போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசுனது. அதுல ஒரு வரி அருமையான ஒரு அமுத நிலையும் ஆதித்ய இயக்கமும் அப்படின்பாரு. அமுத நிலைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தவம் செய்ய அமுதம் சிறக்குமாக நம்ம இதுல இருந்து. என்ன சார் அது அமுத நிலைன்னா அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சாதாரண மனிதனுக்கு மூளை கூம்பு வடிவில் இருக்கும். கூம்பு வடிவில் இருக்கும். அவங்க குண்டலினி சக்தியை, அந்த தவ கணலை, மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கின்ற அந்த மூலக்கணல் அப்படின்பாரு. மூலக்கணலை அந்த முதுகுத்தண்டில் வழியாக மறைமுக பொருளாக அமைந்திருக்கிற அந்த சுழுமுனை நாடி வழியாக அந்த உஷ்ண தேர்ச்சி அப்படியே கொண்டுட்டு வரும்போது அந்த மூலாதாரத்திலிருந்து அப்படியே துரிய சக்கரத்துல இருக்கும் போது அந்த சுழுமுனை நாடியுடைய அந்த பாகம், அந்த நுனி பாகம், அந்த மூலக்கணல்னால அப்படியே பூவும், அதாவது மொட்டு மாதிரி இருந்த மூளை அப்படியே விரிந்து 1000 தாமரை மலர்கள் விரிந்த மாதிரி அது காட்சி கொடுக்குமா, அந்த கற்பனையில நிற்குமா. அப்ப அந்த 1000 தாமரை இதழ்களாக விரிந்து இருக்கக்கூடிய அந்த சக்தியை, அதுக்கு அடிப்படை சக்தியை, அதனுடைய தாதுவை கண்டுபிடிக்கணும். ஏன்னா மூளைதான், அது மூளையத்தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 1000 தாமரை விரிஞ்சு நினைச்சு பாருங்க. இந்த மூளையில மடிஞ்சு இருக்கிறது தவசக்தியினால அப்படியே 1000 தாமரை அந்த மூளை விரிஞ்சிருந்துச்சுன்னா எப்படி விரியும், எதனால விரியுன்னு கேட்டீங்கன்னா,
நீங்க அந்த குண்டலினி சக்தியை கொண்டு போய் அந்த சக்தி உயிர் சக்தி அங்க வைக்கிறதுனால அது தன்னை போல அப்படியே விரியுன்னா எவ்வளவு, அதான் மகரிஷி சொல்லுவாரு, வீரியத்துக்கு ஏற்பம் பாரு. நம்ம தவம் செய்யும் வீரியத்துக்கு ஏற்ப அது தெரியும். அது அந்த சக்தி, அந்த சக்தியினால 1000 தாமரைகளாக அப்படியே விரிஞ்சு நிற்கும். சகசராராதரம் பேர். அந்த இது எதனால வருது, அதனுடைய மூலம் என்ன, அதனுடைய தாது என்னன்னு சொல்லி சித்தர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. தாதுகள் என்ன, அது இது எப்படி வருது, அதனுடைய மூல தத்துவம் என்ன, அதான் தாது. அந்த தாது விரியக்கூடிய அந்த தாதுவை ஈஸியாக நம்ம அது விரிய வைக்கணும்னா இன்னும் என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது, அந்த விரியக்கூடிய 1000 தாமரை இதழ்களாக விரியக்கூடிய அந்த தாதுவை உடல் குளிர்ச்சியானது கெட்டித்தன்மையாக வைத்திருக்கிறது. எப்பொழுதுமே பிரிட்ஜில் வந்து ஒரு குளிர்ச்சியா ஒரு பொருளை வச்சோன்னா கெட்டியாயிடும், தண்ணியை வச்சா கெட்டியாயிடுது. அந்த மாதிரி அந்த அதனுடைய அந்த 1000 தாமரைகளாக விரியக்கூடிய அமைப்புள்ள அந்த இதனுடைய சக்தியை கெட்டியாக அந்த தாதுவை பிடித்து வைத்திருக்கிற எது, அந்த குளிர்ச்சி. அப்ப இந்த குளிர்ச்சிங்கிறது எங்க இருக்கு, நம்மளுடைய உடம்பினுடைய இடது பக்கத்துலதான் அந்த குளிர்ச்சி இருக்கு. அதைத்தான் சந்திர மண்டலம்னு சொல்றோம். மும்மண்டலங்கள்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மும்மண்டலம் என்பது சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், அக்னி மண்டலம். இந்த 3 அக்னி மண்டலம், இந்த 3 மண்டலங்களும் சேர்ந்து அதுல இருக்கக்கூடிய அந்த சந்திர மண்டலம் என்பது நமக்கு இடப்பக்கமாக வருகின்ற அந்த சக்தி இயக்கம். அது வந்து எப்பவுமே குளிர்ச்சியா தான் இருக்கும். அதே இது வலப்பக்கமாக இருக்கிற மண்டலம் என்கின்ற சூரிய மண்டலம் என்பது உஷ்ணம். இப்ப என்ன பண்றதுன்னா, இந்த சந்திர மண்டல இந்த இயக்கத்தை தான் வந்து இது போய் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தாமரை மலர்கள் 1000 தவத்தில் விருந்திருக்கின்ற அந்த தாதுவை கட்டியாக வைத்திருக்கிறது. அப்ப சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நீ அந்த தாதுவை கெட்டியா வச்சிருக்கீங்கன்னா குளிர்ச்சியினால, அப்ப என்ன பண்ணணும், அக்னி மண்டலம். அக்னி என்றால் எப்படி சந்திர மண்டலத்துக்கு வந்து நாம வந்து குளிர்ச்சி என்றும் சூரிய மண்டலம் இது சூரிய மண்டலத்துக்கு வெப்பம் என்று சொல்லுகிறோமோ, அதே மாதிரி அக்னி மண்டலம் நடுவில் ஓடுகிறது. அதுதான் சுழுமுனை நாடி. அது எங்க இருந்து எங்க வருது, மூலாதாரத்தை தொட்டுக்கொண்டு வருது. அந்த மூலாதாரத்தில் இருக்கிற கூட மூலக்கணலை அது ஏற்றுக்கொண்டு வருவதனால் அது அக்னி. அந்த குண்டலினி சக்தி தான் அக்னி. அந்த அக்னி அப்படியே மேல கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த 1000 தாமரைகளாக விருந்திருக்கின்ற அந்த தாதுவை, அதனுடைய அமைப்பை, அந்த தாதுவை கெட்டியா இருக்கிற தாதுவை அந்த அக்னியை வச்சு உருக்குறாங்க. அப்படியே அது பட்டோட தவத்துல உருக்குறாங்கன்னா வேற நினைச்சுக்க, தவத்தினுடைய சக்தியால் அதாவது அப்படியே உருக செய்ததுனால அது அப்படியே என்னது உருகி அப்படியே வருது. அந்த உருகி வருகின்ற அந்த நீர் தான் அந்த 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 வந்து அதிசயத்தக்க மிகவும் சிறப்பு வாய்ந்த அந்த நீர் தான் அமுதம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் ஔவையார் பிராட்டி அதில் போட்டிருப்பாங்க, அமுத நிலைம்பாங்க. அந்த அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும். ஆதித்தனுங்கிறது சூரியன், சூரியனுங்கும் போது அக்னி, அக்னிங்கும் போது சுழுமுனை நாடியில் இருக்கின்ற அந்த குண்டலினி சக்தி. இது ஔவையார் அழகா சொல்லியிருப்பாங்க. நான் வந்து அதை இதுல இது பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இதை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால இதை சொல்றேன், புரிஞ்சுங்க. ஆனா இத அந்த அமுதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமுதம் அப்படியே சுரந்து அப்படியே வந்து உள்நாக்கு வழியாக வந்து நாக்கில் வந்து பட்டுச்சுன்னா அதை சித்தர்கள் அப்படியே உணவு மாதிரி அப்படியே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களால 6 மாசம் 8 மாசம் 1 வருஷம் கூட உணவே இல்லாம தவநிலையில உட்காந்துருவாங்களா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சித்தர்கள் காலங்கிநாத சித்தர்கள்லாம் வந்து மாமாங்கமா தவ இருப்பாங்களா எல்லாம் இந்த ஏற்பாடுகளை வச்சுத்தான். அப்படிப்பட்ட அந்த இடம் தான் இந்த முக்கியமான இடம். இந்த 2 இடம், அதுல வந்து இந்த பீனியல் பாடியில் அமைந்திருக்கின்ற அந்த துரிய சக்கரம். இத மகரிஷி என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்களா, இந்த சித்தர்கள் சொன்ன இந்த வழியை மகரிஷி வந்து அழகா வேற வழியில சொல்லுவாரு. என்னன்னு சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, மூலாதாரத்தில் இருக்கின்ற சுத்த சக்தி எக்டோபிளாசம், சுத்த சக்தி கேள்விட்டுல, அதை அப்படியே மேலே எடுத்துட்டு போய் அந்த பீனியல் பாடியில் இருக்கின்ற அந்த சுரப்பியோடு அது வினை புரியும் பொழுது அமுத ரசம் வரத அவங்க அமுதம் பாங்க. அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கம் மாதிரி ஔவையார் சொன்ன மாதிரி இவர் அமுதம் பாங்க, இவரு அமுத ரசம் பாரு. இது அந்த இடத்துல அமுத ரசம். அந்த அமுத ரசம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது அந்த அமுத ரசம். ஏதாவது உடலில் ரசாயன மாற்றங்களால் ஏதாவது பிரச்சனைன்னு வரும் பொழுது அந்த அமுத ரசமானது தானாகவே ரத்தத்தில் கலந்து அந்த ரசாயன மாற்றத்தால் ஏற்படுகின்ற அந்த உடலினுடைய இயக்கத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகளை சரி செய்துவிடும். எப்படி பண்ண, அப்படிப்பட்ட 2 இடம் தான் இந்த 2 இடம். இதை மறந்துடக்கூடாது. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சில நேரம் சொல்லுவாங்க மகரிஷிட்ட, ஐயா இந்த மாதிரி வந்து
9 மையங்கள் இருக்கக்கூடிய உயிர் சுழற்சியை நம்மளால அறிய முடியுமா அப்படிங்கிற மகர்ஷி அழகா அறியலாம். நீங்கள் துரியத்திலும், அதாவது ஆக்கினை தவத்திலும் துரிய தவத்திலும் தேர்ச்சி பெற்று விட்டால் இந்த 9 மையத்தில் நடக்கின்ற அந்த உயிர் சக்தியினுடைய சுழற்சியை தாராளமாக அறியலாம். அப்ப இது இந்த ஆக்கினையும் துரிய தவமும் எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. அதனாலதான் நான் சொல்ல, இந்த 2 மையத்துல நம்ம வந்துட்டோம். ஏற்கனவே 6 மையம் வந்துட்டோம். 6ல ஆக்கினை 7, துரியம் 1. என்னாச்சு உங்களுக்கு? ஆக்கினை 6, அதாவது 5 மையம் உள்ள இருக்கு. ஆக்கினையோட சேர்த்து 6, துரிய சக்கரம் 7 மையம் வச்சுட்டோம். 7 மையம் வந்துருச்சு. இப்ப 8வது மையத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த 8வது மையத்தை பார்க்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உயிர் சக்தியை நம்ம உடலிலிருந்து மேல கொண்டு போறோம். அப்படி மேல கொண்டு போது மகரிஷி டக்குன்னு மேல கொண்டு போக கூடாது, படிப்படியா போகணும் அப்படிங்கிறாரு. அதனாலதான் ஒவ்வொரு சக்கரத்துக்கு 2 நிமிஷம் கொடுத்திருந்தாருன்னா, அந்த அந்த துரிய நிலையில இருந்து உயிர் சக்தியை மேல கொண்டுட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். மேல கொண்டுட்டு போகும்போது அவர் என்ன சொன்னாரு, முதல்ல ஒரு ஸ்டாப் போடுவார். அதான் துவாத சாங்கம். ஒரு ஸ்டாப்பு தான் அது, ஒரு சின்ன ஸ்டாப்பு. ரொம்ப டக்குன்னு மேல போகாம இருக்கிறது ஒரு சின்ன ஸ்டாப்பு. அந்த துவாத சாங்கத்தை 15 வினாடிகள்ல கிடக்கணும். அது அதிகமா கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி என்ன பண்ணுவாரு, அங்க நின்றுட்டு அது முடிஞ்ச உடனே கொஞ்ச நிமிடம் சில துளிகள் நின்று விட்டு அது டக்குன்னு சந்திர மண்டலத்துக்கு போயிடுவாரு. சந்திர மண்டலத்துல கொஞ்ச நேரம் அதே மாதிரி அங்க நின்றுட்டு அடுத்தது நேர சூரிய மண்டலத்துக்கு போவாரு. சூரிய மண்டலத்திலிருந்து என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா, அப்படியே விரிய சொல்லுவாரு. இப்ப சூரிய மண்டலத்திலிருந்து விரிஞ்சு அப்படின்னா இங்கதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அருமையா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சூரிய மண்டலத்துல வந்தவுடன் நம்ம சூரிய மண்டலத்தை தான் பாக்குறோம். நம்ம பாக்குற அந்த சூரிய மண்டலம் தான் மொத்த சூரிய குடும்பமே சுத்திக்கிட்டு இருக்கு. சூரியனை அந்த மற்ற சுத்திட்டு இருக்கு. 2 கிரகங்கள் அல்ல. ராகு கேது சூரியனுடைய நடுவு பையில் இருக்கிற கருப்பு தூசுகள், அது கிரகங்களே சேர்க்கக்கூடாது. ஆனா அந்த சூரியனை தவிர மொத்தம் 9ல 2 போச்சுன்னா 7ல சூரியன் நடுமையமாக அமைந்திருக்கிறது. அப்ப 6 கிரகம் தான். இந்த 6 கிரகம் சுத்திக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய மில்கிவே கேலக்சி என்று அழைக்கப்படுகின்ற பால்வழி அண்டம். நல்லா கவனிங்க. அப்ப பால்வழி அண்டத்துல எவ்வளவு கோடிக்கணக்கான இது இருக்குன்னு சொல்லி இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு நல்லா விவரிச்சுட்டேன். இதுல ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா என்னுடைய தவ நுணுக்கங்கள் 1ல இருந்து ஒரு 5, 6 திருப்பி போட்டு பாருங்க, நல்லா கிடைக்கும் உங்களுக்கு தவம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுல இருந்து அந்த பால்வழி அண்டத்துல இருந்து ஒரு ஓரத்துல அமைந்திருக்கிற சூரிய குடும்பம், அந்த சூரிய குடும்பத்துல இருந்து ஒரு 3வது சுத்துலதான் இருக்கிற உலகம் இருக்கு. அந்த உலகத்தின் மேலதான் நம்ம அமர்ந்து இவ்வளவு தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுல இருந்து விரிஞ்சோம் அப்படின்னா, அப்படியே அந்த பால்வழி அண்டங்கிறது அப்படியே விரிஞ்சு போனோம் அப்படின்னா எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க அந்த பால்வழி அண்டங்கிறது. அதாவது அந்த சூரிய குடும்பத்துல நீங்க தவத்தை அப்படியே கொஞ்சம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நவகிரக தவங்கள்ல ஏற்கனவே எடுத்திருக்கேன். அந்த நவகிரக தவங்களை செய்ய 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 உங்களுக்கு எவ்வளவு நன்மை வருங்கிறது மகரிஷி அழகா சொல்லியிருப்பாரு. நன்மை தரும் நவ கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் அகத்தே காணுகின்ற நடனமாடும் காட்சியா அப்படின்பாரு. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. தவத்துல ஊமையற்ற பேராற்றலால், அதுக்கு ஒப்பிடவே முடியாது. ஊமையற்ற பேராற்றல் உலகங்கள் அனைத்து உருளுதே ஒரு கொத்து போலும் பாரு அந்த இடம். தன்மயமாய் தானதுவாய் தவறாது இயக்கிடும் தன்மையினை என்ன தவம் அது ஆனந்தம் என்பார். இந்த நிலையை நாம் அடையலாம். அவர் சொன்ன ஒவ்வொரு தவத்தினுடைய சொற்களை புரிஞ்சு கொண்டு விளங்கி கொண்டு செஞ்சு மனம் சிதறாமல் அப்படியே செஞ்சோம்னா இது பூரா நீங்க அறியலாம். இவர் மட்டுமா, ஒன்றுமே தவத்தின் தியானத்தை பற்றியே தெரியாத பட்டினத்தடியில் பெரிய செல்வந்தர், அவர் கண்டுபிடிச்சிருக்காருங்க தவத்தின் மூலமாக. இந்த இடத்துல அந்த சூரிய மண்டலத்துல அந்த பால்வழி அண்டத்துல அதன் சுத்தி இருக்கிறதுல அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அட்டாங்க யோகமும் ஆதாரமாறும் அவத்தை 5 விட்டேறி போன வெளிதனில் வியப்பொன்று கண்டே பட்டாகி செம்மதில் பால் ஊரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நிற்கிறது என்பாரு. அட்டாங்க யோகம் பதஞ்சலி முனிவர் சொன்னது, அதுக்கு நான் தேர்ச்சி பெற்றுட்டேன். ஆதாரம் 6 எல்லாம் சொன்ன மாதிரி ஆக்னியிலிருந்து வந்துட்டேன். இது மூலாதாரத்திலிருந்து துரிய வரைக்கும் வந்துட்டேன். அவத்தை 5ங்கிறது அது அறிவினுடைய அவத்தை, அது 5. அதையும் நான் வெற்றி கொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போயிட்டேன். அங்க போனா பெரிய வியப்பு எனக்கு காத்திருக்கு. எங்க பார்த்தாலும் அப்படியே வெளிச்சம், பயங்கரமா வெளிச்சமா இருக்கு. அப்படியே என்னுடைய
அறிவு அப்படியே சுத்தி பார்க்கும்போது அப்படியே பால் வெளியே அப்படியே பால் இருக்கு. அந்த வெளிச்சத்தை அப்படியே பார்த்து 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 அதை சாப்பிடுறாரு. அந்த வெளிச்சத்தை அதை கண்டு மகிழ்கின்றார் என்று அர்த்தம். அது என்னை விழுங்கி நிற்கின்றதே, இது எட்டாத பேரின்பம் அப்படிங்கிறாரு எனக்கு. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சுத்தவெளி இது பால்வழி அண்டத்துல இருந்து அப்படியே கொடான கூடி நட்சத்திரங்கள், கோள்கள், சூரியன்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். அதுல இருந்து உறிஞ்சோம்னா ஏகப்பட்ட அண்டங்கள். ஒரு நல்ல ரெண்டு அண்டம் கிடையாது, பயங்கரமான கோடான கோடி அண்டங்கள். இதெல்லாம் முதல்ல ஆரம்பத்துல இருந்து நீங்க பார்த்து வந்தீங்கன்னா தான் இது புரியும். இதை இந்த இந்த அருமையை எப்படி மகரிஷி நவகிரகங்களுடைய அமைப்பை சொன்னாரோ, எப்படி அதனுடைய வெளிச்சத்தை பற்றி பட்டினத்தார் சொன்னாரோ, எப்படி இந்த அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை தாய்மானவர் பாடல்ல மகரிஷிக்கு நல்ல ரொம்ப பிடித்தமான பாடல் பாரு. இதை வச்சுதான் நான் சுத்தவெளியவே நான் உணர்ந்தேன் அப்படிம்பாரு. அந்த அந்த தாய்மானார் பாடல்ல உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாடல் தான். அவர் சொல்றாரு பாருங்க, அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது பாரு. போறாரு கொஸ்டின், அங்கிங்க இங்க இல்ல இங்க இல்ல, எங்க பார்த்தாலும் வெறும் ஆனந்த பிரகாசமா இருக்கு, ஆனந்த பூர்த்தியாயிருக்கு. அப்படியே ஆனந்தம் பூர்த்தியாகி அவர் சொன்னார் இல்லையா, வட்டாகி செல்மதல் பால் ஊரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கிட்டு இருக்கேன்னு சொன்னார் பட்டினத்தார். அதை இந்த இடத்துல போறார் பாருங்க, அங்கெங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? இந்த இடம் தான், இந்த கோடான கோடி அண்டங்கள் நிறைந்த இடம் தான். தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி பிச்சை வைத்து உயிராய் தலைத்தது அப்படிங்கிறார். தன்னருள் வெளிக்குள்ள, இந்த வெளிங்கிற தன்னருள்ங்கிறது சுத்த வெளி. அந்த வெளிக்குள்ள தன்னுடைய அந்த அருள் புரிந்த அந்த வெளிக்குள்ள அகில அண்ட கோடி கோடான கோடி அண்டங்களை இங்கேயே வச்சு தங்கும்படி வச்சு அந்த இதை வளர்த்தி அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை பூரா அந்த இறைநிலை செய்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் அந்த வார்த்தை போடுறாரு, தங்கும்படி அண்ட கோடியெல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிராய் தலைத்தது எது? இந்த இடம்தான் பாரு. அப்ப இந்த பிரபஞ்சத்தை, இந்த பேரியக்க மண்டலத்தை, எத்தனை வார்த்தை பாருங்க, பேரியக்க மண்டலம், சக்திகளம், காந்த களம், வாழ்களுடன். இப்போ இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த கோடான கோடி கேலக்சி இருக்கு இல்லையா, இந்த கோடான கோடி கேலக்சியில சாதாரண சுத்தவெளி அந்த தன்னிருக்கத்தால் ஏற்படுற சின்ன இறைத்தோளுக்கே ஒரு காந்தம் வருது, தூய காந்தம். அது சேர்ந்து விண்ணாகி அதுக்கு காந்தம், அந்த விண்ணு அப்படியே கோள்களாகி அது சுத்தும் போது காந்தம். அப்போ ஒரு கோள்களுக்கு எவ்வளவு காந்தம் வருது, அதே மாதிரி கோடான கோடி கோள்கள் இருக்கக்கூடிய அந்த கேலக்சி இருக்கக்கூடிய அந்த கேலக்சி மொத்தமா சுத்தும் போது எவ்வளவு காந்தம் வரும் நினைச்சு பாருங்க. ஒரு தடவை உட்காந்து நல்ல நிம்மதியா இதெல்லாம் அப்படியே தனியா மகிழ்ச்சி சொல்ல விரிஞ்சு 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 நின்று பாருங்க பாரு. ஏன்னா இதுதான் இறைநிலை தவத்துக்கு அடிப்படை. அப்படி விரிஞ்சு விரிஞ்சு நின்று பார்க்கும் இறைநிலை தவத்தையும் பார்க்க போறோம், நம்ம விடுறது இல்லை. அதனால அந்த மாதிரி இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, அப்படி காந்தம் எல்லாமே இந்த ஒரு கேலக்சியே சுத்தும் போது எவ்வளவு காந்தம் இருக்கும், அப்படி கோடி கோடிக்கணக்கான கேலக்சிகள் சுத்தும் போது எவ்வளவு காந்தம் இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதனாலதான் மகரிஷி என்ன சொல்றாரு, காந்த களம் பாரு, பிரபஞ்ச காந்த களம் அப்படிம்பாரு. இந்த பிரபஞ்ச காந்த களத்துலதான் சித்தர்கள், மகான்கள், யோகிகள் தாங்கள் வாழ்ந்த வாழ்வியல் உண்மைகளையும் தங்கள் அனுபவத்தால் பெற்ற எண்ணம் அந்த எல்லா செயல்களையும், அதாவது தாங்கள் உணர்ந்து பெற்ற எண்ணங்கள் செயல்கள் அத்தனையும் வாழ்வியல் உண்மைகள் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்றாரு, மனித இனம் நல்லா வரணும், இந்த துன்பத்திலே அகப்படாம இருந்து இறைநிலை பெற வேண்டும், இறைநிலை உணர்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்வாங்கு வாழ்ந்த மகான்கள் உணர்த்திய வாழ்வியல் உண்மைகளையும் தாங்கள் அவர்கள் கொண்ட அந்த அனுபவங்களையும் அந்த எண்ணங்களையும் இந்த பிரபஞ்ச களத்தில் பார்த்தோம் இல்லையா. நான் சொல்றேன்னா அப்படியே காந்த களத்துல, அந்த காந்த களத்துல பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் தெய்வத்தோடு போய் இணைகிறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம தவம் செய்யும் போது எப்படி தவம் செய்யணும்னு நினைச்சு பாருங்க. அப்படி தவம் செய்ய 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 அதனுடைய அருமையா தனியா இருக்கும். இதுதான் எத்தனாவது மையம், இது 8வது மையம். நம்ம துரிய சக்கரம் 7, துரியத்திலிருந்து தாண்டி ஸ்டெப்பு போட்டு அப்படியே போட்டு பேரியக்க மண்டலம் 8வது. இப்போது 9வது மையத்தை பார்க்க போறோம். ஐயா படம் போடுங்க. 6வது படம் போடுங்க.
நல்லா பாருங்க. அதை கொஞ்சம் பாஸ் பண்ணீங்க பாருங்க. இதை எதுக்கு உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன் அப்படின்னா, இது பூரா கிராபிக்ஸ் தான். இதெல்லாம் உண்மையில கேமரால எடுக்க முடியாது. அவங்க கிராபிக்ஸ் பண்ணி நம்மளை புரியுற அளவுக்கு கொண்டு போறாங்க. அதாவது ஒரு மனிதன் ஸ்பேஸ்ல வந்து இறங்கி எங்க இருக்கிற செவ்வாய் கிரகத்துல இறங்கி நடக்கிறாரு. அப்படி நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய எர்த்து பூமி வந்து எப்படி தெரியுது பாருங்க. இவர் சந்திரன்ல நடக்கல, செவ்வாயில நடக்கிறாரு. அப்படி செவ்வாயில நடக்கும்போது அது எப்படி இருக்குது பாருங்க. அப்படி நடக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இதை பாருங்க, இருட்டை பாருங்க. அந்த இருட்டு தான் இங்க கூட நல்ல பெருசு பண்ணி பார்த்தோன்னா சின்ன 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 புள்ளியா தெரியும். அதெல்லாம் அதெல்லாம் ஒவ்வொரு கேலக்சியாவும் இருக்கும், ஒவ்வொரு இதா இருக்கும். அதெல்லாம் தாண்டி போனாதான் இந்த மாதிரி இப்ப பாக்குற கருப்பு புள்ளி கருப்பா இருக்கு பாத்தீங்களா, கருமை நிறமா தான் என்னது அது, சுத்த வெளி என்று சொல்லப்படுகின்ற சிவகளம். இங்குதான் சிவன் வசிக்கிறான். இந்த இடத்தை தான் நம்ம வந்து கடைசி நிலை, இந்த இடத்துல இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து 9வது மையம் சுத்தவெளி. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி நினைக்கணும்னா, உள்ள போயிட்டோம் அப்படின்னா அப்படியே இந்த இருட்டையே நினைச்சு 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 இங்க வந்து எந்த கோள்களும் கிடையாது. எந்த கோள்கள் இருந்தா வெளிச்சம் இருக்காது, எந்த சப்தமும் இருக்காது. சப்தம் எல்லாமே கம்ப்ளீட்டா இறை நிலைன்னு பேரு. அதுக்கு ஏன் இறைநிலை அப்படின்னு வந்தது, மகரிஷி ஒரு தடவை வந்து அது டெபினிஷன் கொடுப்பாரு. அதாவது வெளிச்சத்தை வந்து குறைச்சுக்கிட்டே போனா இருளாயிரும் இல்லையா. சப்தத்தை வந்து அப்படியே அதையும் குறைச்சுக்கிட்டே போனா என்ன ஆகும், உங்களுக்கு நிசப்தம் ஆயிடும், மௌனம் ஆயிடும். ஒரு பொருள் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அதை தடுத்துக்கிட்டே போன, கொஞ்சம் தூரம் நகருது தடுக்கிறீங்க, கொஞ்சம் தூரம் அப்படியே தடுத்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு நிலையில் அது வந்து நிலை கொண்டு விடும் அந்த பொருள். அப்ப ஒரு ஒளியை மறைச்சு கொண்டே போனா இருளாயிருது, சப்தத்தை குறைச்சு கொண்டே போனா மௌனம் ஆயிடுது, ஒரு பொருள் மூவ்மெண்ட்டை வந்து தடுத்துக்கிட்டே போனா நிலை ஆயிரும். அப்ப என்னது, மௌனம், இருட்டு, நிலை. இந்த 3 நிலைகள் தான் வந்து இறை நிலை வரும். மகரிஷி அருமையா சொல்றாரு. அந்த 3 நிலைகளும் கொண்ட அந்த இறைநிலை தான் இங்க இருக்கு. அதாவது மௌனம் ஒரு நிலை, 2வது வந்து சப்தமற்ற நிலை 1, 3வது வந்து எப்பவுமே இருக்கக்கூடிய நிலை. இந்த 3 நிலைகள் கொண்டதுதான் இந்த சுத்தவெளி. இந்த சுத்தவெளியை பத்தி மகரிஷி நிறைய பேர் கொடுத்திருப்பாரு. தெய்வம் அது இது நிறைய எக்கச்சக்கமான பேர் இருக்கு. ஆனா இதுல மகான்களுடைய பாடல்ல தாய்மானவர் சொல்றதை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த தாய்மானவர் பாடல்ல தான் வந்து மகரிஷி ரொம்ப பிடித்தமான பாடல். அதன் மூலமா தான் அந்த சுத்தவெளியை அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. அது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏற்கனவே தாய்மானவன் சொன்னேன் நான். இப்ப பாருங்க, மனவாக்கினில் தட்டாமல் நின்றது. மனவாக்கில் நின்று தட்டாமல் நின்றது எது என்ற ஒரு வார்த்தையை போடுவார் தாய்மானர் இந்த இடத்துக்கு. எது, இந்த சுத்தவெளிக்கு, இந்த இருட்டா இருக்கிறது, இந்த கருகும்மன் இருக்கிற இந்த இடத்துக்கு மனவாக்கினில் மனவாக்கி ஏதாவது ஒரு கண்ணுல வந்து ஒரு பொருள் தட்டுப்பட்டா தான் மனம் நிற்கும், அதுல முட்டி நிற்கும். இந்த இடத்துல பொருள் இல்லை, ஒண்ணுமே கிடையாது, வெளிச்சம் இல்லை, பொருள் இல்லை, ஒரே இருட்டு. அப்ப மனசுல என்ன இருக்கும், இருட்டாதான் தெரியும். அப்ப மனசு நிக்காது, தட்டாம போயிட்டே இருக்கும். அதனாலதான் இது மன வாக்கினில் தட்டாமல் நின்றது. இந்த இடத்த தான் தெய்வங்கிற. நம்ம மட்டும் இல்லைங்க, எல்லா மதங்களும் இந்த இடம் தான் எங்க தெய்வங்குது, இந்த கர்மைய. அதுக்குதான் அந்த தாய்மானவர் அந்த வரியை போடுறார். சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வள காடிடமும் நின்ற இடம் நின்றது எதுன்னு கேள்வி கேட்கிறாரு. அந்த இடம் தான் இந்த இடம். எங்கனும் பெருவழக்காய் யாதிலும் ஒரு வல்ல சித்தாயி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது இது அப்படின்னு இந்த ஒரு இடத்த போடுவார். அவர் போட்டிருக்க அந்த வரிகளுக்கு உண்டான அந்த இடம் தான் இது. எங்கனும் பெருவழக்காய் யாதிலும் வல்ல ஒரு சித்தாயி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது இது. மேல் கங்குள் பகல் அரண் என்ற எல்லை உள்ளது. இந்த வார்த்தைன்னா மேல் கங்குள்னா இரவு, பகல்னா பகல். இதுக்கு அரண்னா கிடையவே கிடையாது இங்க. அந்த மாதிரிதான் நின்றுகிட்டே இருக்கும், அதுக்கு எல்லையே கிடையாது. அது மாதிரி எப்ப பார்த்தாலும் இருட்டு தான், பகலும் தெரியாது இரவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. மேல் கங்குள் பகல் அரண் என்ற எல்லை உள்ளது இந்த இடம் தான். அது கருத்துக்கு சேர்ந்து அது வந்து நம்மளுடைய கருத்துக்கு உட்பட்டு அதுக்கு சரியாகி கண்டனவெல்லாம் நம்ம எதை பார்க்கிறோமோ, கண்டனவெல்லாம் மோன உரு வெளியதாகவே. மோன உருன்னா ஒரே ஒரு பொருள், இறைநிலையோடு அந்த பொருளிலிருந்து தான் இது வெளியே வந்திருக்கிறது என்று கருதி அஞ்சலி செய்வோம். ஒரு அருமையான நிலை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவையும் பார்த்துட்டோம், நான் எல்லாம் சொல்லிட்டேன். இருக்கிறது 10 நிமிஷம் இருக்கு, நமக்கு 12க்கு முடிக்க போறேன். நம்ம வந்து அருமையான ஒரு ஆழ்ந்த நிலையில 9 மைய தவம் நம்ம இருக்க போறோம்.
ஒவ்வொரு மையத்துக்கு நான் உங்களை கூட்டு போறேன். தயவு செய்து உங்களுக்கு ஒரு நிமிடம் தான் டைம் இல்லை தர்றேன். எல்லாரும் தவநிலையில சுத்தி வந்து சொல்லிருங்க, வீட்டுல சொல்லி. ஏன்னா வீட்டுல இருக்கிறத நான் அடிக்கடி சொல்றதுக்கு என்ன காரணம், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்லா கேட்டுட்டு வந்திருக்கீங்க. இதை அப்படியே தவத்தை கொண்டு போனீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் தவ பொசிஷனுக்கு வந்துருங்க தயவு செய்து. எல்லாம் தவ பொசிஷன்ல வந்து அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. கண்ணை லைட்டா முடிங்க. முதுகு நேரா, ரொம்ப இல்லை, சமணங்கால் போட்டு கீழே தான் உட்காரணுங்கிறதுல, சேர்ல உட்காந்தா கூட அமைதியா உட்காந்து ரிலாக்ஸா உட்காந்துக்கணும் தவத்தாருங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாக அமையுமாகும். நம்ம அப்படியே ஒவ்வொரு மூலாதாரத்துக்கும் ஒவ்வொரு சக்கரமா போக போறோம். முதல்ல மூலாதாரத்தை ஸ்பாட் பண்ணுங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன தவ நுணுக்கங்கள்ல வச்சு இப்ப மனசுல வச்சுட்டு சொல்லணும். மூலாதாரம் எங்க இருக்குன்னு ஸ்பாட் அவுட் பண்ணுங்க. ஆசன வாயிலிருந்து 1 இன்ச்சு மேல முதுகுத்தண்டு முடியிற இடம் அந்த இடத்துல இருக்கும். நம்மளுடைய இனக்குறியினுடைய ஒரு புள்ளி 3 அங்க இருக்கும். அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த விந்து நாதம் வந்து அதனுடைய சக்தியை சித்தர்கள் எப்படி வருச்சுன்னா, ஒரு பாம்பு 3.5 சுற்று வடிவில் அப்படியே தலையை வச்சு படுத்திருக்கிற மாதிரி அந்த சக்தி இருக்கு. ஒரு 4 தாமரை இதழ், அதில் முக்கோணம், அது மேல பாம்பு வரும். சக்தி, மறைபொருள் சக்தி அது. அந்த சக்தி அப்படியே கொஞ்சம் நினைங்க. அந்த முதுகுத்தண்டு மூலாதாரத்தை ஒட்டி இருக்கு. அதுல இருந்து இந்த சுழுமுனை நாடி என்ற முதுகுத்தண்டு நடுவு மையத்துல அப்படியே மேல வாங்க, கொஞ்சம் மேல வாங்க. தொப்புள்ல இருந்து கீழே 4 இன்ச்சு கீழே நில்லுங்க. சுவாதிஷ்டானம், இந்த இடத்துல தான் கிட்னி இருக்கு. இந்த 2 கிட்னிக்கு மேல ஒரு தொப்பி மாதிரி இருக்கும். அது மேல கொஞ்ச நேரம் நில்லுங்க. சுவாதிஷ்டானம். அப்படியே இந்த 4 இன்ச்சு அப்படியே அந்த முதுகு தண்டு நடுவில் இருந்து இருக்கிற அந்த சுழுமுனை நாடி வழியா அப்படியே மேல வாங்க. மணிப்பூரகம், தொப்புளுக்கு நேரா நில்லுங்க. மணிப்பூரகம், இங்கதான் பேங்க்ரியாஸ்ங்கிற நாளமில்லா சுரப்பி இருக்கு. அப்படியே இந்த மணிப்புரத்துல இருந்து அப்படியே அந்த தொப்புளுக்கு உள்ளதானே நிற்கிறீங்க. அப்படியே மணிப்புரத்துல இருந்து சுழுமுனையினுடைய மேல வாங்க. நெஞ்சுக்குழி பக்கத்து ஒரு விரக்கடை மேல வாருங்க. அநாகதம், தைமஸ் நாளமில்லா சுரப்பி இருக்கு. அது மேல கொஞ்சம் நில்லுங்க. அப்படியே அதே சுழுமுனை நடுவழி அப்படியே நெஞ்சுக்குழி இது தொண்டைக்குழி பக்கத்துல வாங்க. நெஞ்சுக்குழியில இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து தான் புறப்பட்டு மேல வந்து தொண்டைக்குழிக்கு வந்துட்டோம். அங்கதான் விஷுப்தி இருக்கு. தைராய்டு, பாரா தைராய்டு. அது மேல அப்படியே கொஞ்சம் பாருங்க. அப்படியே அதே சுழுமுனை நடுவில் நேரா வாங்க. பூர்வ மத்திக்கு நேரா உள்ள நில்லுங்க. அதுதான் வந்து ஆகினை சக்கரம். நான் காட்டினேன் இல்லையா இப்ப படத்துல, அந்த இடத்துலதான் ஆகினை சக்கரம். அந்த இடத்தையே கொஞ்ச நேரம் பாருங்க. மனசை அப்படியே சிதற விடாம அந்த இடத்த பாருங்க. அந்த ஆக்னை சக்கரத்துல இருந்து உங்க மனசை அப்படியே நேரா புருவ மத்திக்கு கொண்டாங்க. மூக்கு முனையும் புருவ மத்தியும் 3 நிக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் அப்படியே நில்லுங்க. அப்படியே நில்லுங்க. ஆக்னை சக்கரத்துல அப்படியே அந்த ஆக்னை சக்கரம் வந்து இந்த புருவ மத்தியில இருக்கிற மாதிரி பண்ணி புருவ மத்தியவே 2 கண்ணையும் குறிப்பா வச்சு பாருங்க அந்த இடத்த கொஞ்ச நேரம். அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்து அந்த ஆக்னா சக்கரத்துல நம்ம வந்தாலே அந்த இடத்துல நில்லுங்க. அதுல இருந்து இந்த சக்கரத்துல இருந்து அப்படி கொஞ்சம் 1 இன்ச்சு மேல அப்படியே மேல வாங்க. அந்த சுழுமுனை நடுவுலையா உள்ளேயே மூளைக்குள்ளேயே அந்த மேலே வாங்க. இந்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க நெற்றியினுடைய நடு மையத்திலிருந்து உள்ள வரும். அப்படியே உள்ள அந்த இடத்துல இருக்கிறது இதுதான் வந்து துரிய சக்கரத்தை சித்தர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதுதான் வந்து பீனியல் பாடி. எப்படி ஆக்னியை வந்து பெட்யூட்ரி சுரப்பில் அமைத்திருக்கிறார்களோ அதே மாதிரி சித்தர்கள் பீனியல் பாடியில இந்த துரிய சக்கரத்தை அமைச்சிருக்காங்க. அந்த அதை அப்படியே நில்லுங்க. இப்ப பாருங்க, நீங்க அப்படியே நிக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய மூளை சாதாரண மொட்டு வடிவத்தில் இருந்தது. நீங்க அதையே நினைக்க நினைக்க அது அப்படியே அந்த மூளையானது அப்படியே 1000 தாமரை இதழ்களாக விரிகிறதாக பாருங்க. அப்படியே விரிகிறதாக பார்த்தீங்கன்னா
உங்களுடைய ஜீவ சக்தியானது, ஜீவகாந்த சக்தியானது அப்படியே உள்ள அந்த மூளையினுடைய மடிப்புகளுக்குள்ள எல்லாம் போய் இயக்கமற்ற மூளை செல்களை, நியூரான்ஸ்களை அப்படியே இயக்கத்துக்கு கொண்டு வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு முக்காலம் உணரக்கூடிய சக்தி. இதனால ஒரு அடிக்கடி இந்த இடத்துல நின்னீங்கன்னு நான் சொன்ன மாதிரி இங்கதான் அமுதம் உற்பத்தி ஆகுது. இந்த இடம் தான் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னேன். வீட்டுல உட்காந்து துரிய சக்கரத்துல நின்று துரிய தவம் பண்ணும்போது அந்த அமுத இருக்கு இல்லையா, அமுதம், மகரிஷி சொன்ன அமுத ரசம், சித்தர்கள் சொன்ன அமுதம், அந்த அமுதத்தை அப்படியே நினைச்சு அது உருகிற மாதிரிலாம் கற்பனை பண்ணுனா நல்ல சித்தியாகும் தெரியும். அந்த இடத்துல இருந்து அப்படியே நேர தலை உச்சிக்கு வந்துருங்க. தலை உச்சியில வந்துட்டு தலை உச்சியில வைங்க. இந்த சக்கரம், துரிய சக்கரம் தலை உச்சியில அப்படியே சுத்துற மாதிரி ஒரு உணர்வு. நீங்க அந்த சக்கரத்தை அப்படியே சுத்தி வர்ற மாதிரி ஒரு உணர்வு பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய உயிர் சக்தி மூலாதாரத்தில இருந்து கொண்டு தலை உச்சியில நிக்க வச்சிருக்கிறத மறந்துடக்கூடாது. இந்த இடம்தான் இறைநிலை வாயில், இறைவனை பற்றி அறிவதற்கு போக போகுது இந்த உயிர் சக்தி. அதனாலதான் இதுக்கு இறைநிலை வாயில்னு பேரு. அதுல இருந்து சட்டுன்னு போகக்கூடாது. அதனால மகரிஷி சொன்ன அந்த சீர்தவம் முறையாய் செய்தேங்கிறாங்க, அந்த வழிபடிதான் போறோம். இப்போ உச்சியில நின்றுட்டு இருக்கு நம்ம மனசு, நம்ம உயிர் சக்தி. அதை அப்படியே ஒரு அடி மேல கொண்டு வாங்க. துவாதசாங்கம் கொஞ்ச நேரம் அந்த புள்ளியை பாருங்க. அந்த புள்ளியில இருந்து அப்படியே வாங்க, சந்திரன்ல வந்துருங்க. சந்திரனை பாருங்க, நல்ல பௌர்ணமி சந்திரன், அப்படியே அழகா அம்சமா இருக்கும். நம்ம ரத்த ஓட்டத்தோட சம்பந்தப்பட்ட சந்திரன். அந்த சந்திரன்ல இருந்து அப்படியே சூரியனுக்கு போயிடுங்க நேரா. நீங்கள் கிழக்கு நோக்கி பூமியின் மீது உட்கார்ந்து இருக்கிறீங்க, சூரியனை பாக்குறீங்க. அந்த சூரியனுடைய முதல் சுத்துல புதன் சுத்திட்டு இருக்காது, ரெண்டாவது சுத்துல சுக்கிரன் சுத்திட்டு இருக்காது, மூணாவது சுத்துலதான் நீங்க உட்கார்ந்து அப்படியே தவம் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்துலதான் சந்திரன் இருக்காரு. உங்களுக்கு அடுத்தது செவ்வாய் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது குரு சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது சனி கிரகம் சுற்றி கொண்டு. இது அப்படியே மொத்தமா பாருங்க. இந்த இடம் தான் மகர்ஷி சொன்ன நன்மை தரும் நவக்கோள்கள்ங்கிறது இந்த இடம். இந்த இடத்த அப்படியே பாருங்க. இந்த இடம் தான். இந்த இடத்துக்குள்ள இருந்து அப்படி விரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி கோடான கோடி நட்சத்திரங்கள், கோள்கள், சூரியன்கள் இருக்கு. அந்த இடம் வெளிச்சமா இருக்கு. அந்த இடத்துலதான் இது பால்வழி அண்டம் அல்லது மில்கிவே கேலக்சிங்கிறதுல இருக்கும். அதுல இருந்து ரொம்ப அப்படியே மனசை விரிச்சிங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு அண்டம், அப்படியே மனசை விரிச்சிங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு அண்டம். அப்படியே விரிச்சிட்டு போக போக உங்களை சுத்தி கோடான கோட அண்டங்களுக்கு அப்படியே இருக்கு பாருங்க. அத்தனை அண்டங்களுக்கு இடையில நீங்க அப்படியே உங்களுடைய உயிர் சக்தியை மனசுல வச்சு நினைச்சீங்கன்னா உங்க உயிர் சக்தி அங்க நிக்குது. அந்த அண்டங்களுக்கு இடையில நிக்குது, பிரபஞ்சத்துல நிக்குது. இதுதான் பேரியக்க மண்டலம், இதுதான் காந்த களம். இந்த காந்த களத்துலதான் மகான்கள் தாங்கள் உணர்ந்து அனுபவித்த எண்ணங்களை அப்படியே இந்த களத்துலதான் பதிவு வச்சிருக்காங்க. பதிவு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சுத்தவெளி போய் அப்படி போய் கடவுளோடு ஐக்கியமாறாங்க. அதனால இந்த காந்த களத்தை அப்படியே நினைச்சீங்கன்னா அவர்கள் என்ன பதிவேற்று விட்டு போனார்களோ அந்த வாழ்வியல் உண்மைகள் அனைத்தும் உங்களுக்கு உணரக்கூடிய சக்தி இங்க வரும். பிரபஞ்ச களத்திலேயே அப்படியே கரைஞ்சு நில்லுங்க. அதுக்கப்புறம் அப்படியே மேல போங்க. சுத்த வெளி, அந்த சுத்த வெளி இருக்கு பாத்தீங்களா? அந்த சுத்த வெளி ஒரே இருட்டு. நான் சொன்ன மாதிரி அந்த இருட்டை அப்படியே இது பண்ணுங்க. இங்க மனசு வச்சீங்கன்னா இங்க வெளிச்சமும் கிடையாது, சப்தமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இதனுடைய தன்மை, திறன், தன்மைன்னு எடுத்துக்கிட்டார் பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, காலம், நான்கும். திறமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தன்மாற்றம், இயல்பூக்கம், கூடுதலரும். இந்த இது அப்படியே நினைச்சு பார்த்து கொஞ்ச நேரம் இதுல அப்படியே நின்னீங்கன்னா நீங்க அப்படியே உங்க மனசு கரைஞ்சி அப்படியே போய் மூன்று அலைச்சொல், மூன்றில் இருந்து இரண்டுக்கு ஒன்றுக்கு அந்த தெய்வத்தோடு ஒன்றி விட்டால் அந்த தெய்வம் என்ன நினைக்கிறது அது பூரா உங்களுக்கு உணர்த்தும். அதுவானால் அதுவே பேசும் என்ற நிலையை இங்கேதான் அடையணும். அப்படியே கொஞ்ச நேரம் அதுல நில்லுங்க. வாழ்வளமுடன். அப்படியே அந்த சுத்த வெளியிலிருந்து அப்படியே பேரியக்க மண்டலம் வாங்க. டக்குன்னு பேரியக்க மண்டலத்துல உங்களுடைய வெளிச்சமா இருக்கக்கூடிய பால்வழி அண்டத்தை பாருங்க. மில்கிவே கேலக்சி. அந்த மில்கிவே கேலக்சியில ஒரு ஓரத்துல சூரிய குடும்பம் இருக்கிறத பாருங்க. இந்த சூரிய குடும்பத்துல மூணாவது சுற்றாக பூமி இருக்கும் பாருங்க. பூமிக்கு பக்கத்துல சந்திரன் இருக்கான் பாருங்க. அந்த சந்திரன் இருக்கிற இடத்துக்கு போய் பூமியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். நேரா அப்படியே உலகமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆசியாவை பாருங்க, நம்ம இந்தியாவினுடைய மேப் தெரியும். அப்படியே வந்துருங்க. தெற்கு பகுதி, இந்தியாவினுடைய தெற்கு பகுதி வந்துருங்க.
நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்த அப்படியே அந்த ஊரு அந்த இதை பார்த்து அப்படியே பத்தி நீங்க தவம் செஞ்சுட்டு இருக்கிற இடத்த அப்படியே ஒரு சுத்தி ஒரு பார்வை பாருங்க. நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த தவ ஆற்றல் அந்த இல்லம் முழுவதும் பரவி அமைதி, ஆற்றல், பேரறிவு எல்லாம் அந்த இடத்துல நிறைஞ்சு நிற்கும். ஆன்மீகம் ததும் அப்படி அந்த இடத்துல அப்படியே பாருங்க. அப்படியே வந்து உங்களுடைய தலை உச்சிக்கு வந்துருங்க. தலை உச்சின்னா துரியத்துல நில்லுங்க. இப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த தவக்கணலை வச்சிருக்கோம். முதல்ல நம்மளை வாழ்த்திக்குவோம். பேராற்றின் கருணையினால் உடல்நலம், வீணாயும், இறைச்செல்வம், உயர்ப்பும், மெய்ஞானம் பெற்று நம்ம ஓங்கி வாழணும். அப்படியே அடுத்தது மனைவிக்கு வாழ்த்து போடுங்க, அவங்களுக்கு போகட்டும். அடுத்தது நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்த்து போகட்டும். அடுத்தது நம்ம உடன் பிறந்தவர்களுக்கு வாழ்த்து போகட்டும். அடுத்தது உற்றார் உறவினர்களுக்கு வாழ்த்து போகட்டும். அடுத்தது நம்முடைய வாழ்நாளில் யாரையாவது தொடர்புடையவோ தொழில் முறையாக தொடர்பு அத்தனை பேருக்கு இந்த வாழ்த்து போகட்டும். நம்ம கர்மயத்தை சுத்தப்படுத்துகின்ற அந்த எதிரிகளுக்கும் இந்த வாழ்த்து போகட்டும். இந்த தவத்தை அருமையாக வடிவமைக்கும் இந்த மகரிஷி அமைத்த அந்த வேதாத்திரத்துக்கு இந்த வாழ்த்து போகட்டும். உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு இந்த வாழ்த்து போகட்டும். அதனை நடத்தி கொண்டிருக்கின்ற இத்தனை மெய்யடி அளவுக்கு அவர்களுக்கும் போகட்டும். அப்படியே போகும். அப்படியே தவத்தை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக ராஜாராமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன் ஐயா ஒரு முறை மட்டும் மைக்க டச் பண்ணுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராம் ஐயா சொல்லுங்க. நல்ல அருமையான தலைப்பினைக்கு 9 மைய நுணுக்கங்கள். நல்ல ஒரு 50 நிமிஷத்துக்கு மேல நல்லா பேசுனீங்க. நல்ல அருமையான தகவல் கொடுத்தீங்க. அந்த இதெல்லாம் பிக்சர்லாம் போட்டு காட்டினீங்க. கேலக்சி, அப்புறம் அந்த ஆகே பிட்யூட்ரி அதெல்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. வழக்கும் நல்லா இருந்தது, தவமும் நல்லா இருந்தது. எனக்கு 2 கேள்வி வச்சிருக்கேன். ஒன்று வந்து இந்த சக்கரங்கள்னு சொல்றீங்க நீங்க, ஆனா நீங்க படத்தை போட்டு பார்த்தேன்னா அது வந்து இந்த நாளமில்லா சுரப்பிகள் மாதிரி உருண்டியா நீளமா அந்த மாதிரிலாம் தெரியுது. அதே நேரத்தில் அதெல்லாம் வந்து நம்ம இத்தனை இதழ்கள் கொண்ட மலராக நம்ம வர்ணனை பண்றோம். அப்படி இருக்கும்போது எப்படி சக்கரமா இருக்க முடியும்? அதாவது இறைநிலையை பார்க்க போறோம் அப்படின்னா இறைநிலை என்ன உருப்படி அவருக்கு? உருப்பொருளை இல்லையே, மறைபொருள் தானே. மறைபொருளை மறைபொருளா தான் பார்க்க முடியும். அப்ப மறைபொருளை மறைபொருளா பார்க்கணும்னா தியானங்கள் தான். தியானங்கள்ல எப்படி இருந்தா ஒரு சக்கரங்கள் வந்து அந்தந்த நாளமில்லா சுரப்பிகள் உடல் இயக்கத்துக்கு ரொம்ப மிகவும் முக்கியமாக இருப்பதால் அதுல சக்கரங்களை வைத்து அதுல நல்ல தியானங்கள் பண்ண செஞ்சு அதன் மூலமாக ஒவ்வொரு சக்கரமும் வந்து உடலில் இருக்கிற 72,000 நாடி நரம்புகளோடு தொடர்புடையது. அப்ப ஒவ்வொரு மையத்திலும் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள்ல அமைச்சு அந்த சக்கரங்கள்ல நிக்கிறேன்னு சொல்லி அந்த உறுப்புகள்லயும் நின்று பழகும்போது அந்த உறுப்புகள் நன்றாக பலமடைந்து சக்தி சக்கரங்களாக மாறி அதன் மூலமாக உடல் இயக்கம் பெற்று அதுக்கு தகுந்த மாதிரி தவத்துக்கு பெறக்கூடிய மன ஆற்றல் அது கிடைக்கும். அதனாலதான் எல்லாமே வந்து மறைபொருள். எல்லாமே நீங்க அதாவது சக்கரம் மறைபொருள். அந்த சக்கரம் அமைந்திருக்கிற அந்த முதுகுத்தண்டினுடைய மைய பகுதியில் போகின்ற ஓடு, அதனால வந்து எல்லாமே மறைபொருள் ஐயா. சக்கரங்கள் மறைபொருள், அதில் ஓடுகின்ற சுழுமுனை நாடு மறைபொருள். அதனால அந்த மறைபொருளே மறைபொருளாக அப்படியே போய் இறைநிலையான மறைபொருளையும் பார்க்கிறோம். அவ்வளவு வேற சொல்ல. நல்ல பதில் கொடுத்தீங்க. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்கய்யா, சீக்கிரம் வந்து இந்த நூற்றாண்டுல மகான் மகரிஷி நம்ம கூட இருந்து சித்தி அடைந்தாரு. அவர் வந்து ஒரு 4 விதமான குண்டலினி தவமும் 5 விதமான சிறப்பு தவமும் கொடுத்து லட்சக்கணக்கான மக்கள் அது பிராக்டிஸ் பண்ணி நல்லா இருக்காங்க. என் கேள்வி என்னன்னா, இத வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே சித்தர்கள் மகான்கள் எல்லாம் இது பிராக்டிஸ் பண்ணாங்களே, அவங்கள யார் சொல்லி கொடுத்தா? அவங்களாம் எப்படி பிராக்டிஸ் பண்ணாங்க? எப்படி வாழ்ந்தாங்க? அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா?
அதாவது எந்த காலத்திலேயும் வந்து இந்தியா ஒரு ஆன்மீக நாடு. எவ்வளவோ மகான்கள் சித்தர்கள் எங்கெங்கயோ இருந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால அவங்கவங்க வந்து அந்தந்த குருகுல கல்வியை வந்து மக்கள் கற்று ஒவ்வொரு குரு மகானிடம் குருகுலமாக போய் இந்த மாதிரி எப்படி மகரிஷி இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அன்னைக்கு அந்த மகான்கள் வந்து தனியா குருகுலம் ஏற்படுத்தி அதன் மூலியமாக அந்த நீங்க மகாபாரத ராமாயணத்திலே பார்க்கலாமே, குருகுல கல்வியினால ஒவ்வொரு மன்னர்களும் போய் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அது வரும், அது தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, தொடர்ந்து வந்து ஆதி காலத்துல. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சிறப்புங்க ஐயா. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மாவாசை அன்னைக்கு சாத்தூர் சித்தரையா பேசுனது ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் கேன்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க தவத்தை பத்தி சொல்ல இல்ல, எனக்கு இப்ப ஏற்பட்டது ஏன் ஒரு தவம் கூட ஐயா, அதாவது 9 வகையான தவம், இப்போ எல்லாமே உயிர் எப்படி என்ன தவம் என்னங்கிறத இப்ப நீங்க அழகா விளக்குறீங்க ஐயா. ஆனா மகர்ஷி வந்து இப்ப சாந்தினா மூலாதாரத்தோட முடிஞ்சு போயிருது, துரியாதீதம்னா ஆக்னியில ஆரம்பிச்சு போறோம், மற்றபடி இப்ப 9 மைய தவம்னாலும் மேல போறோம். ஆனா எந்த தவத்தையுமே இந்த 5 சக்கரத்துல நிப்பாட்டி ஆக்னியில முடிச்சு துரியத்துல முடிக்கவே இல்லை அவரு. சக்கர மூலாதாரம் அப்படி வரிசையா சக்கரத்துல வந்தோம்னா கரெக்டா ஆக்னின துரியத்தோட எந்த தவத்தையும் முடிக்கல. இப்ப இறைநிலை தவம் அதெல்லாம் துரியத்தோட முடிக்கிறாங்க. மூலாதாரத்துல ஆரம்பிச்சா மேல மேல போயிட்டு தான் மறுபடியும் துரியத்துக்கு கொண்டு வராங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு ஐயா? அந்த 5 சக்கரத்தை தொடையில அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா ஐயா? வாழ்க வளமுடன். மகரிஷி ஒரு இடத்துல அருமையை சொல்லுவாருமா, கீழ்நிலையிலிருந்து மூலாதாரத்திலிருந்து தவத்தை ஆரம்பிச்சோம்னா அது ஆக்னியோட முடிச்சு, மேல்நிலை என்று சொல்லப்படுகிற ஆக்னியில தவத்தை ஆரம்பிச்சோம்னா சுத்த வெளியில போய் முடியணும், மேல போகணும். ஒவ்வொரு தவமும் கீழிருந்து மேல போகுது, அது எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அது வரைக்கும். அப்படி நீங்க தவம் செஞ்சு 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 நல்ல முறையில வந்துட்டீங்க அப்படின்னா அந்த கீழ்நிலையிலிருந்து போய் எல்லா மேல்நிலை வரைக்கும் போறதுதான் அந்த 9 மைய தவம் ஐயா. அப்ப நம்ம வந்து சக்கரங்கள்ல ஆக்னை துரியமும் மேல்நிலையை தான் எடுத்துக்க முடியும். ஆமா, அதாவது மேல் நோக்கி செல்றேன், எல்லா தவமும் மேல் நோக்கி செல்றதுதான். ஆனா அதனாலதான் சொன்னேன், இது ஏன் சிறப்பு தவங்கள்ல 9 மையம் கொடுத்திருக்காரு அப்படின்னா, கீழே இருக்கிற இந்த மூலாதாரம், அடுத்தது வந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம் அண்டு விஷுப்தி, அது அந்த ஆக்னிக்கு கீழே இருக்கிறது பூரா உடல் இயக்கத்துக்கு சம்பந்தப்பட்டது. இதுல பூரா நின்று போகும்போது அந்த உடல் இயக்கம் நன்றா ஸ்ட்ரென்த்தா மன ஆற்றல் கூடிரும். அப்படி மன ஆற்றல் கூடிடுச்சுன்னா தவத்தினுடைய வலிமை அதிகமாகும், இல்ல மனம் ஒருமைப்படுவார். எப்போ மன ஆற்றல் கூடிச்சுனாலே மன வலிமை தானே, அப்போ மன வலிமை தானே தவத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்பத்தானே ஓர்மை, சீர்மை, கூர்மை, நேர்மைங்கிற 4 மைகள் அமைகின்றன. அதை பார்க்கணும் நீங்க. அதனாலதான் வந்து என்ன பண்றது கேட்டா, ஆக்னியில நின்று, ஆக்னி தான் ஆன்மீக திருப்புமுனை. அந்த இடத்துல ஆக்னியில ஆரம்பித்தீர்களானால் சுத்த வெளியில முடிக்கணும், மூலாதாரத்துல ஆரம்பிச்சீங்கன்னா ஆக்னியில முடிக்கணும். இதுல என்ன சந்தேகம் சொல்லுங்க இன்னொரு தடவை. சந்தேகம் இல்லையா? இது வந்து ஏன் நம்ம மூலாதாரத்துல ஆரம்பிக்கிறத ஒரு தவம் கூட துரியத்தோட நிப்பாட்டுறது இல்லை ஐயா, மேல கொண்டு போய் தான் கீழே வர்றாங்க. 5 சக்கரத்தையும் கீழே வர்றாங்க. துரியாதீதம்னா மேல சுத்தவெளி போயிட்டு தான் மறுபடியும் துரியத்துக்கு வரோம். துரியத்துக்கு எதுக்கு சுத்தவெளி போயிட்டு துரியத்துக்கு வர மாட்டோம், நீங்க தவறா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. 9 மையங்கள்ல நின்னாலும் சரி, இல்ல ஆக்னியிலிருந்து மேல் நோக்கி போனாலும் சரி, அப்பவே அந்த தவத்தினுடைய ஆற்றல் வரும்போது துரிய நிலையில நின்று அதை வந்து நம்ம இது பண்றோம். அதாவது இன்னொன்னு கேட்டுங்க, ஏன் துரியத்துல நிக்கிறோம் அப்படின்னா உயிர் சக்தியை மேல கொண்டு போறோம் இல்லையா? உயிர் சக்தியை மேல கொண்டு போறோம். அப்ப உயிர் சக்தியை மேல கொண்டுட்டு போய் அங்க நிலைநிறுத்தி அதனோட எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி அதை உடல்ல கொண்டுட்டு வரணுமே இல்லையா? அதனாலதான் துரியத்துல வந்து நின்ன உடனே தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டுங்கும் போது அது மேல கொண்டு போன அந்த உயிர் சக்தியானது தவ ஆற்றல் பரவட்டுங்கும் போது உடல் புறம் பரவிடும் அந்த உயிர் சக்தி. இதுதான் உள்ள அர்த்தம். வரக்கூடாது. அதே மாதிரி ஆன்ம சாந்தி தவத்திலே அப்படித்தான். அதாவது யாராவது இறந்த உடனாங்களோ புதைச்ச உடனே ஆன்ம சாந்தி நல்ல 6 பெரிய பேராசிரியர்கள் துரியாதீத தவத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா துவார சங்கத்துல அந்த அவரை நினைச்சு கொண்டு போய் சக்தி களத்துல கரைச்சிட்டு அப்புறம் இவர் நேரம் கொண்டு போய் சுத்த வெளியில இருந்து தூய்மைப்படுத்திட்டு அப்புறம் நேரம் கீழே வந்துருவாங்க. அதான் அது மாதிரி
எப்பொழுதுமே வந்து உயிர் சக்தி வெளியே போயிடுச்சு அப்படின்னா அந்த உடல்ல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு தான் அந்த துரியத்துல நின்று அதுக்கப்புறம் அந்த உடல் ஆற்றலை அப்படியே பரவ விட்டு எல்லாம் இது பண்றது. அதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லம்மா. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லையா, நன்றி ஐயா. ஒரு சின்ன விஷயம் மட்டும், நானும் அங்கேற்கண்ணி அம்மாவும் சேர்ந்து மதுரை மாவட்டத்துல உத்தப்ப நாயக்கன் ஒரு கிராமம், வேதாத்திரிய கிராமம் தத்தெடுத்து இன்னைக்கு துவக்க விழா. அவங்க 2 பேரும் கிளம்புறோம் ஐயா. உங்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இந்த மாதிரி செய்கைகள் அனைத்தும் மறைமுகமாக வரும் கருமைய தூய்மையும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. செய்யுங்க. கண்டிப்பா ஐயா, நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பேச்சும் தான் எங்களை அந்த அளவுக்கு 2 பேரையும் கொண்டு போனது. நன்றி ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா 1 மணிக்கு கிளம்புறேன். உங்க ஸ்பீச்சுக்காக ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கேன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கேலக்ஸி J6 போட்டிருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். என் பேர் தைலாம்பாள். வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. நான் வந்து தென்காசியில இருந்து பேசுறேன், செங்கோட்டை அறக்கட்டளையில இருந்து துணை பேராசிரியரா இருக்கேன். வீட்டுல தவமையம். ரொம்ப அருமையா இருந்தது உங்க ஸ்பீச். எனக்கு இப்ப இந்த அம்மா கிளியர் பண்ணது, நீங்க கிளியர் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, என்னன்னா நம்ம வந்து சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரம்போது நம்ம மூலாதாரம் போகணுங்கிற அவசியம் இல்லையே. எதுமா என்ன சொல்றீங்க? 9 மையத்துல மூலாதாரத்துல ஆரம்பிக்கிறோம். ஆமா. ஆனா நம்ம மூலாதாரத்துக்கு தவ மையம் உடல் முழுவதும் பரவட்டும் அப்படின்னு சொல்லும் போதே அது மூலாதாரத்துக்கு போயிடும் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அதான் தப்பு பண்றீங்க. உடல் முழுவதும் பரவட்டும்னா உச்சந்தலையிலிருந்து உடல் முழுவதும் பரவட்டும்னா நீங்க முதல்ல தலை உச்சியை நினைச்சு அப்படியே நெற்றி உடனே அப்படியே கழுத்து அப்படியே சோல்டர் அப்படியே வந்து வயிறு பின்பக்கம் முதுகு அப்படியே கீழே இறங்கி அதுக்கு எல்லாம் பார்த்து நம்மளுடைய அந்த வயிற்று பகுதி, அதுக்கு கீழே இருக்கிற உறுப்புகள், அதுக்கு கீழே இருக்கிற அந்த 2 தொடைகள், அதுக்கப்புறம் இருக்கிற அந்த முழங்கால்கள், அதுக்கப்புறம் இருக்கிற கால்கள், அப்புறம் பாதம், அப்படி போகணும். நீங்க மூலாதாரம் நினைச்சீங்கன்னா அங்க போய் நின்னுக்கிறோம். ஆமா, கீழே இறங்காது இல்ல. ஆமா ஆமா, அதுலயே நின்றோம். அதாவது எங்க எப்படிப்பட்ட தவக்கணல் பாருங்க. நீங்க ஆக்னியில நின்னு மேல போனாலும் நீங்க ஆக்னை தொடக்கம், அதாவது துரியாதீத தவம் தொடக்கம் ஆக்னின்னு சொல்லும் போது என்ன, நீங்க தொடக்கம் ஆக்னின்னு சொல்லி இங்க கை இங்க மனசு வைக்கும் போது தன்னை போல மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி சக்தி மெதுவாக மேல வந்து இங்க வந்து நிலை கொண்டு விடும். இன்னைக்கு நடந்த தவத்துல அப்படியே வந்து நின்னு உள்ள சுத்துதியா நெத்தியில. என்ன செய்யறதுன்னே தெரியல. வாழ்த்துக்கள். இன்னைக்கு அமாவாசை, கிச்சன் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டேன். எனக்கு சுத்தின உடனே நிக்க முடியல, வந்து உட்காந்துட்டேன். இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு அனுபவம் கொடுத்துருக்கீங்க. இதுல இந்த கேள்வி பதில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பூரா ஒரு இது சொல்றேன், அருமையானது. எப்போவாவது நீங்க தவத்துல செஞ்சு வச்சுக்கிட்டீங்க, அந்த பழக்கம் பழகிட்டீங்க, தீட்சை வாங்கிட்டீங்க, ஏதாவது வேலை செய்யும் பொழுது ஐயா எனக்கு புருவ மத்தி துடிக்குது, எனக்கு உச்சி துடிக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு உணர்வு வந்தால் அந்த வேலையை அப்படியே நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்து அந்த இடத்துல எந்த இடத்துல அதனுடைய வைப்ரேஷன் இருக்கோ அந்த இடத்த அனுபவிங்கிறேன் நான். இல்ல அப்படியே வடை போட்டிருந்தா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்த உடனே அப்படியே உள்ளுக்குள்ள பீனியில இருந்து உள்ள இருந்து மேல போதியா துரியத்துக்கு. அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் அப்படி அது சிலுத்திருச்சு இன்னைக்கு. அவ்வளவு ஒரு அதாவது நான் சொல்ற அருமை அருமை இதுதான் வந்து ஆரம்பம். இந்த மாதிரி நிலை இருக்கிறவங்க அதை டெவலப் பண்ணிக்கணும். டெவலப் பண்ணும் போது ஞானம் நல்லா வரும் உங்களுக்கு. அதை வந்து பயந்துடக்கூடாது. அது நிறைய பேத்துக்கு கிடைக்காது, நிறைய பேத்துக்கு சத்தியமா கிடைக்காது. இது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஒருநிலைப்படுத்துறீங்க. உங்கள் பிராணனும் உங்க உயிர் மூச்சு ஒன்னாகி நீங்க அந்த ஆழ்ந்த உணர்வு, மகரிஷி சொன்ன ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா, எந்த தவம் செய்தாலும் அதனுடைய பொருள் உணர்ந்து அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அப்படியே உணர்ந்து பொருளை தேடி விளங்கி கொண்டு தவம் செய்தால் அதனுடைய பலனை அனுபவிக்கலாம். அந்த நிலைதான் இப்ப உங்களுக்கு வந்திருக்கு. எனக்கு இது நாள் வரைக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டது இல்ல. துரியத்துல என்னோட ஒரு அங்க யாரோ ஒரு கிருகிருன்னு ஒரு மாதிரி ஒரு கரகரன்னு இருக்கிற மாதிரி தோணும். ஆனா இன்னைக்கு என்னன்னா அப்படியே பீனியில இருந்து உள்ள இருந்து போதியா. அதுதான் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ஒரு மகா பெரிய மகரிஷியோட குருவோட அனுபவம் உங்க மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் இன்னைக்கு ஒரு அமாவாசை, ரொம்ப சந்தோஷமா இருக்குயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் எல்லா படங்களும் எங்களுக்கு போட்டு அதை விளக்கி காமிச்சது வந்து இன்னும் மிக அருமை. ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்க அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். எங்களுக்கு இன்னும் நிறைய நீங்க மகரிஷி ஐயாவை நாங்க பார்க்க முடியல, உங்க மூலமா குருவா நினைச்சு நாங்க அதை பாக்குறோம்.
அந்த இது வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு கொடானு கொடி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அபிஷேக், உங்களுக்கு இந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படணும், உங்களுக்கு போய் சேரணும் தான் நம்ம ஸ்கை என்று சொல்ற ப்ரொஃபஸர் நிறைய குருகளை மறுஷி உருவாக்கி இருக்கிற நிறைய குரு இருக்காங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜெயக்குமாரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா ஜெயக்குமாரி அம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. 9 மைய தவ விளக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. அந்த கேலக்சிய பத்தி எல்லாம் எத்தனை கேலக்சி இருக்கு, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எந்த கேலக்சில ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, நல்லா உணர முடிஞ்சதுங்கய்யா. அந்த அளவுக்கு இறைநிலையை உணரும் போது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நீ ஆரம்பத்துல போட்டது இது. நான் பஞ்சபூத நவகிரகத்தை அவங்க எடுக்கும்போது போட்டிருக்கேன், போது போட்டிருக்கேன். திருப்பி போடலாமா வேண்டாமான் இருந்தேன். சில பேர் பார்க்காதவங்க பார்க்கட்டுமே திருப்பி போட்டிருக்கேன். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். நீங்க அதுக்கு ஒரு இது கொடுத்தது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. சொல்லுங்க. நல்லா இருந்ததுங்க. அந்த கேலக்சி பாத்தீங்கன்னா எவ்வளோ நம்ம ஒரு புள்ளியிலயும் ரொம்ப புள்ளியா இருக்கிறோம். அந்த இறைநிலையை உணரும் போது நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அப்புலநின்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா விளக்குனீங்கய்யா. எனக்கு அந்த நீங்க சொன்னீங்க இல்லைங்க, ஒவ்வொரு மையமா சொல்லி 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 கடைசியில சுத்தவெளியிலிருந்து முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த உணர்வு பாத்தீங்கன்னா, சுத்தி பாருங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற அறைய பாருங்க, உங்களுக்கு ஒரு அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது என்னால நல்லா உணர முடிஞ்சதுங்கய்யா. ஏதோ ஒரு வனத்துல காட்டுல இருக்கிற மாதிரி ஒரு அமைதி, மன அமைதி, எந்த ஒரு இது இல்லாம இந்த கீச் கீச்சுன்னு ஒரு பறவையோட குரல் கேட்கிற மாதிரி, அது எப்படி சொல்றதுன்னே தெரியல, நல்லா உணர்ந்தங்க அன்னைக்கு. அந்த 10 நிமிஷத்துலயே உணர வச்சுட்டீங்க, அதுதான் சிறப்பு. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் தவத்துல உங்களுக்கு அப்படியே கூட கூட இன்னும் 10 வித ஒளிகள் கேட்குமாமா? சரிங்க, சரி. 3 ஒளிகள் கடல் சார்ந்தது, 3 ஒளிகள் காட்டை சார்ந்தது, 4 ஒளிகள் வீட்டை சார்ந்தது. வாழ்க வளம். நல்லா இருந்ததுங்க, சிறப்பான ஒரு புது அனுபவம். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மோகனாபாய் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம சொல்லுங்கம்மா. ஐயா, உங்களுடைய உரை மிகவும் சிறப்பு ஐயா. நல்ல உணர்வு பூர்வமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. நாங்க இந்த தவம் பண்ணும் போது சக்தி களம் அப்படின்னு சொல்லும் போது, அத நம்ம ஏரோப்ளேன் மேல போகுது பாருங்க, அந்த ஸ்கைலயே மறைஞ்சிடும். அதை நினைச்சு நாங்க தவம் செய்வோம். அப்புறம் இறைநிலைக்கு வெறும் கரும்புள்ளின்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி கிடைச்சும் கிடைக்காம இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க போட்டு காமிச்ச பேக்ரவுண்டு எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது ஐயா. இதுதான் இறைநிலை அப்படின்னு ஒரு உணர்வு கிடைச்சது. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. அவங்க சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துல நல்ல தவமும் கிடைச்சது, அந்த இறைநிலை எங்க இருக்குன்றதையும் உணர முடிஞ்சது ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆனா எனக்கு இப்போ நீங்க 1ல இருந்து 16 வரைக்கும் தவ நுணுக்கம் பண்ணிருக்கீங்க. அத முன்னாலெல்லாம் கேட்கணும், அதை ஏதாவது அனுப்ப முடியுமா ஐயா? யூடியூப்ல இருக்குமா? ஸ்கை யோகா டிவி போட்டு ஸ்கை யோகா டிவின்னு யூடியூபுக்கு போங்க, ஸ்கை யோகா டிவின்னு போடுங்க. ஏன் மட்டும் வச்சுன்னா ஸ்கை யோகா டிவியோட காமராஜ்னு போடுங்க, என்னது வரும் கூட சிலது வரும், என்னது அதிகமா வரும். ஓகே ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். அப்படி கிடைக்கல, உங்களுக்கு தேட முடியல சார் என்னால அப்படின்னு சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் 1ல இருந்து ஒரு லிங்க் அனுப்புறேன். எல்லாம் ஐயா உங்களுடைய போன் நம்பருங்க ஐயா? அது சாட் பாக்ஸ்ல போட சொல்றோமா, எடுத்துக்கோங்க. இல்ல பேனா பேப்பர் வச்சிருக்கீங்களா? இருக்கு ஐயா. 79 எல்லாரும் புரிக்கிறதுனா புரிஞ்சுக்குங்க. 790440 04440 2863 7904402863. வெரி குட். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி அம்மா. நன்றிம்மா உங்களுக்கு. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக TKP செல்வம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. செல்வம் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. TKP ஐயா
அரக்கோணம் ஜோதிநகர் மனவளக்கலை மன்றத்துல இருந்து பேசுறேன் ஐயா. வாழ்த்துக்கள், துணை வாழ்த்துக்கள். ஆசிரியர் குமரன் ஐயா, குமரன் ஐயா கேட்டதா சொல்லுங்க. வாழ்த்துக்கள். ஆமாங்க ஐயா குமரன் கேக்குறேங்க. நான் துணை பேராசிரியரும் படிச்சிருக்கேன். ஆனா நீங்க 9 மணி நீங்க நடத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்த ஐயா. இவ்வளவு அந்த அளவுக்கு உணர்ந்து மொத்தமே எல்லா சக்கரத்தையும் உணர வச்சு அந்த பாயிண்ட்லாம் இத்தனை நாள் இது இப்படிதான் இருக்குன்ற நினைப்பே இல்லாம இருந்தேன். ஆனா மகிழ்ச்சியா வந்து அவர் வாயால சொல்ல வேண்டிய வார்த்தைகள் அத்தனையுமே நீங்க சொல்லி எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. இன்னைக்கு அதை நல்லா உணர்ந்தேன், நல்லா செஞ்சேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் எடுத்து சொல்றதுக்கு எல்லாருடைய அருமையான கருத்துங்கள்லாம் நல்லா சொன்னீங்க. இதை பிறருக்கும் நாங்க சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா கொடுத்துருக்கீங்க. மகரிஷி மூலமா எல்லாமே கிடைச்சது ஐயா. வாழ்த்து தான் ஐயா போன் பண்ணேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். டவுனுக்கு 15 பாருங்க, அதுல சக்கரங்களை பத்தி கொடுத்துருப்பாங்க. விவரமா இருக்கும், நிறைய இருக்கும். நான் வந்து பார்ட் 2 இன்னைக்கு பேசுறேன், அதை பாருங்க, இன்னும் விவரமா இருக்கும். கண்டிப்பா பாக்குறேன். உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக விஜய நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? வளமுடன் அம்மா. விஜய நடராஜன் அம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. எனக்கு என்னங்க, ஆக்னை வந்து தலைமை சுரப்பி தானங்கய்யா? கண்டிப்பா தலைமை சுரப்பி. இப்போ என்ன சொல்றோம், ஃபவுண்டேஷன்ல மீதி எந்த சக்கரா வந்து ஒர்க் பண்ணல, அதுல எதனா ஃபால்ட் இருக்கு அப்படின்னாக்க கூட இந்த தலைமை சுரப்பி போய் பண்ணுன்னு சொல்லி சொல்றோம். அப்போ கீழே ஆக்னியிலிருந்து கீழே இருக்கக்கூடிய 5 சுரப்பிகள்ல ஏதாவது கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி செய்யக்கூடிய சக்தி இந்த ஆக்னா சக்கரத்துக்கு உண்டு. ஆக்னா சக்கரம் என்ன நாளமில்லா சுரப்பி? அது பிட்யூட்ரி. பிட்யூட்ரி. பிட்யூட்ரி நாளமில்லா சுரப்பிக்கு அதுக்கு, அதனால அதுக்கு வந்து தலைமை சுரப்பின்னு பேரு. ஆனா ஒருவேளை இந்த ஆக்னியும் சேர்ந்து 6 சுரப்பிகளும் சேர்ந்து வந்து சரியில்லை அப்படின்னா பீனியல் பாடி சுரப்பியை சரி பண்ணிக்கணும். அதனாலதான் அதுக்கு வந்து தலைமை சுரப்பிக்கு தலைமை சுரப்பி பீனியல் பாடி. எனக்கு என்னன்னாங்கய்யா, அப்ப நம்ம ஆக்னா நல்லா பண்றோம் அப்படிங்கிறப்ப மீதி இருக்கிற மையங்களும் அந்த மாதிரி நல்லா செயல்படுமா? இல்ல, அதாவது வந்து செயல்படும். அதை தாண்டிதான் இப்ப நீங்க ஒண்ணு வந்து நான் என்ன ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா, யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப ஆழ்ந்த நிலையில் மனதை கொண்டுட்டு போய் ஏதாவது ஒரு ஆராய்ச்சியோ ஒரு கட்டுரையோ ஒரு ஏதோ ஒன்று செஞ்சாங்கன்னா அந்த ஆழ்ந்த மனநிலையில இருக்கும்போது அவர்களை அறியாமலேயே அந்த மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி சக்தி ஒவ்வொரு சக்கரமா மேலே ஏறி ஆக்னியில் வந்து நிலை கொள்ளும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் ஆக்னியில இருந்தாலும் சரி, மூலாதாரத்துல குண்டலினி சக்தி அப்படியே கொஞ்சம் தொடக்கம் ஆக்னிங்கிறவங்கள அப்படி நீங்க ஆக்னியில் நின்னோம்னா நீங்க செஞ்சு பழகி இருக்கிறதுனால அது வந்து அப்படியே தானாகவே அந்த சக்கரத்துல ஒவ்வொன்றா மாறி கொண்டு வந்து அங்க வந்து நிலை கொண்டு விடும். எப்பொழுதெல்லாம் மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி சக்தியானது உயிர் சக்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த குண்டலினி சக்தி ஒவ்வொரு சக்கரத்துல டச் பண்ணாலே போதும், அந்த சக்கரங்கள் எல்லாம் சக்தி சக்கரங்களா ஒன்னொன்னா ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது. அதனால அதான் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிறோம். அதை பத்தி கவலையே படாதீங்க. நீங்க ஆக்னின்னு நினைச்சு பூர்வ மத்தியில் நினைங்கன்னா அந்த குண்டலினி சக்தி அப்படியே மேல வர ஆரம்பிக்கும். ஒன்னொன்னுலயும் தொட்டுதான் வரும். ஆமா, அது மேல ஏணிப்படியில வருது அப்படின்னா ஒவ்வொரு ஏணிப்படியில கால் வச்சுதானே வரணும் மேல. ஏன்னா அந்த ஆக்னாதுரியம் மட்டும் நிறைய பேத்துக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகுது, அந்த துடிப்பு நல்லா தெரியுதுங்கிறாங்க. சாந்தியில வந்து அது புடிபட மாட்டேங்குது அப்படின்றாங்க. சாந்தியில பிடிபட மாட்டேங்குது அப்படின்னா முதல்ல வந்து சாந்தி தவத்தை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நல்லா வந்து சாந்தி தவத்துல அந்த மூலாதாரத்துல வந்து நீங்க மனசை வச்சீங்க அப்படின்னா சிதறிய உயிர் சக்திகள் தவ கணல் என்று சொல்லப்படுகின்ற வாரம் முழுவதும் செய்கின்ற அந்த தவத்தால் வருகின்ற அந்த தவ கணல் உடல் உஷ்ணமானது அந்த உயிர் சக்தியினுடைய சிதறலிருந்து எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து மூலாதாரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அது அப்படியே உடல் சக்தியா மாற்றப்படுது. தவசக்தி உடல் சக்தியா மாற்றப்படாது. அதனால வந்து அது அந்த இடத்துல நினைச்சீங்கன்னா போதும். அதான் பல பயிற்சி தானமா எல்லாம் பயிற்சி.
அருமைங்கய்யா, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. எங்களுக்கு இன்னும் மென்மேலும் உங்ககிட்ட இருந்து கிடைக்கிறதுக்கு இறையருளும் குருவருளும் துணை புரியட்டுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அம்மா அம்மா நாகராணியம்மா, ஒரே ஒரு நிறைய நிறைய பேர்த்துக்கு வந்து தண்டுவட சுத்தி வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய. சரிங்கய்யா. தவனுக்கு 1, 2, 3ல நிறைய கொடுத்துருக்கேன். அதுல இன்னும் சில பேர் புரியாம தண்டுவட சுத்தின்னு அவங்க அது பாருங்க, ஒரு படம் போட சொல்றேன். தயவு செய்து இப்ப இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் எத்தனை பேர் இருக்கீங்க? 200 பேருக்கு மேல இருக்கீங்க இல்லையா? 200 பேர் வந்து இதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஐயா. அந்த 7வது படம் போடுங்கய்யா. வாழ்க வளமுடன். அந்த 7வது படம் போடுங்க. வாழ்க வளமுடன். சரி, நீங்க கேள்வி பதில் ஆரம்பிங்க. அவங்க கேட்கட்டும். சரிங்கய்யா, சொல்லுங்க. அடுத்த அன்பராக குணவதி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? நன்றி அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு வந்து 69. பேராசிரியர். தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற அம்மாப்பேட்டைங்கிற ஊர்ல இருக்கோம். நாங்க எல்லாமே சேர்ந்து ஒரு அறிவித்தர் கோயில் கட்டி நடத்திட்டு வரோம். நீங்க இப்ப வந்து அம்மாப்பேட்டை அறிவித்தர் கோயில் தானே இருக்கீங்க இல்லையா? ஆமா சார், தஞ்சாவூர் பக்கத்துல. தஞ்சாவூர் பக்கத்துலயா? அம்மாப்பேட்டை இங்க ஒரு அம்மா, அது இது சேலத்துல இருக்கு. நான் அதை என்னடா அருமையா 5 ஸ்டார் மாதிரி கட்டி இருப்பாங்களே இவங்க, புதுசா சொல்றாங்க. ஆமா ஆமா, இது வந்து அம்மாப்பேட்டையில நாங்க இது பண்றோம். இப்ப எனக்கு ஐயா 2 கேள்விகள் கேட்கலான் இருக்கேன். ஒன்று, நீங்க வந்து அந்த பிரபஞ்சம், அதுக்கு மேல அண்டங்கள், கேலக்சி எல்லாத்தையும் பத்தி விளக்கிட்டு வரும்போது ஆணவம் மனிதனுக்கு குறைஞ்சிருது. அவன் வந்து புள்ளியிலும் புள்ளியாக குறைந்துடுறான். ஆனா இந்த புள்ளியிலும் புள்ளியா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இத்தனையும் உணர்றான்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் மகரிஷி ஐயா வந்து அறிவை வந்து தெய்வம்னு, அறிவுக்கு கோயில் கட்டணும்னு சொன்னாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் என் உள்ளத்துல உதயமானுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கரெக்டா நான் தவம்லாம் 95ல மன்றத்துல சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேராசிரியர் ஆகி இடையில உதவி தொடக்க கல்வி அலுவலராக இருந்ததுனால கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தொண்டு செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன் சார். ஆனா ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி எனக்கு மூச்சு பிடிச்சுக்குது. எல்லா தவமும் கரெக்டா செஞ்சுட்டு வரேன். அது அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அந்த 9 மைய தவம் செஞ்சு அந்த வாயு முத்திரை செஞ்சாதான் ரிலாக்ஸ் ஆகுது. அது எதனால அடிக்கடி மூச்சு பிடிச்சிடுது அப்படிங்கிறது, ஒரு வேளை அப்படி குனிய முடியாது, நிமிர முடியாது, அப்படி ஒரு மூச்சு பிடிப்பு ஏற்பட்டுடுது. மற்றபடி உடம்பு ஹெல்த்தா தான் இருக்கேன். அதுக்கு எந்த தவம் பெஸ்ட் ஐயா? தவங்களை காட்டிலும் வந்து மகரிஷி சொல்ற எளிய முறை உடற்பயிற்சி தான் பெஸ்ட். தவங்கள், அதாவது இன்னொன்னு நல்லா கேட்டுக்குங்க, எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த தவம் என்பது அல்ல. தவம் என்பது மன ஆற்றலை பெருக்கக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கணும். மன ஆற்றலை பெருக்கி மன ஒருநிலைப்படுத்த ஆரம்பிச்சு அந்த இறைநிலையோட ஒன்று விட்டீங்கன்னா எந்த நோயும் வராது அவங்களுக்கு. உடலில் நோய் ஆரம்பிச்சது என்றாலே என்ன மகரிஷி சொல்லிடுவாரு, கர்மய களங்கம் உங்களிடம் இருக்கிறது, அது லேசா காட்டுது. கர்மயம் களங்கம் அடைந்திருக்கிறது. உடலில் நோய் உள்ளத்தில் களங்கம் குடும்பத்தில் குழப்பம் இல்லையா? கர்மய களங்கம். அப்ப கர்மயத்தை போக்கணும்னா ஒரே இது, நல்லது செய்யணும், நல்லதை விடணும். அப்ப நல்லது செய்யறதுக்கு மனசு வரணும்னா மன ஆற்றல் நல்லா இருக்கணும், தாராளத்தன்மை வரணும், நேர்மையா இருக்கணும், ஓர்மையா இருக்கணும், எதுலயுமே கூர்மையா இருக்கணும், நேர்மையாக செய்யணும். தவ ஆற்றல நீங்க செய்யுங்க. தவ ஆற்றல் பெறுவதற்கு செய்யுமா, எல்லாம் அதோட சேர்ந்து காயகல்பம் எல்லாம் பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, எல்லாமே சரியாயிடும். ஒண்ணு நீங்க அவசியம் இல்லை. இந்த தவத்துக்கு இந்த நோய் தான் சொல்லி அதான் எல்லாமே தவம் செய்தாலே எல்லா நோயும் போயிடுமே. முதுகு பிடிக்குது அது இதுன்னு வருதுன்னா உடல் இயக்கத்துல நரம்புல சில பிடிப்புகள் இருக்க செய்யும். அது கோளாறு தான்.
புரியுதா நான் சொல்றது? இது அந்த அந்த பிடிப்பு இருந்துச்சுன்னா நேரா உட்காந்து தவம் செய்யாம இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? வலிக்கும். சில பேர்த்துக்கு வந்து உட்காந்து செய்ய முடியாது, அது வலிக்கும். அதனால என்ன பண்ணணும்னா உடற்பயிற்சியை மெதுவா எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல உடற்பயிற்சியை கொஞ்சம் நிறுத்திட்டு அடுத்த உடற்பயிற்சியை மெதுவா செஞ்சு 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 உடலுடைய சக்தியை கொண்டு வாங்க. தவத்தை செய்ய மன ஆற்றல் பெறுகிறோம். மன ஆற்றல் பெருகுச்சு அப்படின்னா பிரபஞ்ச ஆற்றல் உங்க உடம்புக்குள்ள வரும். பிரபஞ்ச ஆற்றல் உடம்புக்குள்ள வந்து வர 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 ஐம்புலன்கள் நல்லா இருந்துச்சாலும் எந்த நோயும் வராது. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, உங்க வாழ்த்துக்கு நன்றி. உங்க தவனுக்காகலாம் தொடர்ந்து கேட்டிருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றி அம்மா. அடுத்த அன்பராக மெக்தாஜி கத்தார்ல இருந்து நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வாழ்க்கை வளமுடன். சொல்லுங்க. ஒரு பெரிய சர்வீஸ் அந்த ஓகே ஐயா. நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்னாலஜி நிறைய இருக்கு, நிறைய விஷயம் நம்ம வந்து யூடியூப்ல பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, சயின்டிபிக்கா பாக்கணும்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கிடைக்குதுங்க. சோ நமக்கு என்ன கன்ஃபியூஷன் சொல்லுங்க. மேல்நிலை தவம், அதாவது மேல்நிலை தவம் பண்றப்ப புரியல சரியா? பிரேக் ஆகுது. போய்கிட்டு இருக்கும். அதாவது ஐயா ஐயா கொஞ்சம் கவனிக்கணும், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் கிளியரா கிடைக்கிற மாதிரி பாருங்க. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். ஐயா இப்ப கேக்குதா ஐயா? அருமை அருமை. இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இப்ப நமக்கு என்ன கன்ஃபியூஷன் ஐயா, நம்ம வந்து சயின்டிபிக்ல பாத்தீங்கன்னா இது யூனிவர்சல் வந்து வெர்டிகல்லா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, அதாவது வந்து சைடா அப்படியே சுத்தி போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா நம்ம தவம் பண்றது வந்து மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சோ இது எப்படி நம்ம விசுவலைஸ் பண்ணலாம்? ஏன்னா நமக்கு வந்து நிறைய யூடியூப்ல பாக்குறப்பையும் இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் பாக்குறப்பையும் நமக்கு வந்து நிறைய வீடியோ கிடைக்கிறப்ப ஒரு கன்ஃபியூஷன் ஆகுதுயா. சோ இத வந்து நம்ம தவத்துல இருங்க. நான் தவத்துல என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ற மாதிரி ஒரு நாள் இமேஜின் பண்ணி பாருங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஹலோ, புரியுதா? புரியுதா? ஹலோ ஐயா புரியுது. நீங்களே ஒருத்தர் வந்து பூமி மேல உட்கார்ந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. யாருமே கிடையாது, பூமி மேல உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களை பக்கத்துல வீடு எதுவுமே கிடையாது. பூமி வந்து நல்லா சுத்திக்கிட்டு இருக்கு. பௌர்ணமி நேரத்துல நீங்க உட்காந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? சுத்தி உங்களை 360 டிகிரில என்ன தெரியும் உங்களுக்கு? கற்பனை பண்ணி பாருங்க. என்ன தெரியும் சொல்லுங்க. ஆமாயா ஆமாயா, நம்ம சுத்தி எல்லாம் இருக்குது. என்ன தெரியும்? எல்லாம் இருக்குது. சரி, உங்களை சுத்தி எல்லாம் இருக்குன்னா பொருள்களை விட்டுருங்க. உங்க வீடு வாசல் எதுவுமே வேண்டாம். உங்களை சுத்தி இந்த மலை இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நீங்க மட்டும் பூமி மேல உட்கார்ந்து இருக்கீங்க. உட்கார்ந்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பௌர்ணமி நேரம், நிலவு நல்ல பக்கத்துல, ஏன்னா 2,30,000 மைல் தான் பக்கத்துல, நல்ல நிலவு பக்கத்துல இருக்கு. அப்படி பார்க்கும் போது என்ன தெரியும்? வெறும் நட்சத்திரங்களும் கோள்கள் தான் இருக்கும். உங்க முன்னாடி இருக்கும், பின்னாடி இருக்கும், இந்த லெப்ட் ரைட்டு எல்லாம் 360 வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஒரு மகரிஷிகிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், இது எப்படி நான் கற்பனை பண்றதுன்னு. நல்ல ஒரு பாய் எடுத்துட்டு போய் மொட்டை மாடியில, ஒரு உயரமான மாடியில போய் நல்ல பௌர்ணமி அன்னைக்கு நட்சத்திரங்கள்லாம் தெரியற அளவுக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையில நல்லா விரிச்சு படுத்துட்டு, பாயை விரிச்சு நல்லா மல்லாக்கா படுத்துட்டு பாருங்க. அந்த நட்சத்திரங்கள் பூரா ஒரு ஆஃப் சர்க்கிள் தெரியும். ஆஃப் சர்க்கிள் தானே தெரியும் உங்களுக்கு? ஆமாயா. அதையே அந்த ஆஃப் சர்க்கிள் அப்படியே உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு அகக்காட்சியா கம்பைன் பண்ணி பாருங்க, மொத்தமா தெரியும் எல்லாமே. அப்படித்தான் நீங்க உணரணுமே தவிர, நீங்க எந்த பொசிஷன்ல இருந்து பாக்குறீங்களோ அந்த பொசிஷனுக்கு தான் அந்த இது தெரியும். நீங்க இப்ப இருக்கிற நான் காட்டுறதுல இருந்து எல்லாமே வந்து கிராபிக்ஸ் பண்ணி அதை ஒன்ன வந்து உண்மை அதை கிராபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு உணர்றதுக்கு வேண்டி கொடுத்துருக்கோம். அப்படிதான் கொடுக்குறாங்க யூடியூப்ல. எந்த சூரிய குடும்பம் இல்ல, ஒரு 3 கிரகத்தை ஒன்னா எடுக்கக்கூடிய சக்தி எதுக்குமே இல்லை. எந்த விஞ்ஞானத்தினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இல்லவே இல்லை. அதான் சூரிய குடும்பத்தையும் மொத்தமா பார்க்க முடியாது. ஒன்னொன்னு எத்தனையோ கோடி. நீங்க அவ்வளவு தூரம் தள்ளி போகும்போது என்ன ஆகும்? புள்ளி ஆயிடும், மறைஞ்சிடும் பூமி. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பார்க்க முடியாது. நீங்க வந்து அதாவது வந்து
எந்த விஞ்ஞானத்திலும் விஞ்ஞான கருவியாலும் இதை விவரிக்க முடியாது, அதை பார்க்க முடியாது, சக்தி கிடையாது. ஆனா மனிதனாலே முடியாது. ஆனா மனித மனத்தால் முடியும் வரும் மகிழ்ச்சி. மனித மனத்தால் எப்படி முடியும்னா தவம் தியானங்கள் செய்து அந்த 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 மனதை அந்த மன அலைச்சூழலை அப்படியே குறைத்து கொண்டே போய் டெல்டா வேவ் என்று சொல்லப்படுகின்ற 3 அலைச்சூழலிலிருந்து அப்படியே வந்து 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 ஒன்றுக்கு வந்து விட்டீர்களானால் அந்த சுத்த வெளியோடு நீங்க இணைந்து விடுவீர்கள். அப்படி சுத்த மன அலைச்சூழல் குறைய குறைய அந்த சுத்த வெளியோடு இணைந்து அதனோடு கலந்து நிற்கும் பொழுது அந்த சுத்த வெளியில் நடக்கின்ற அத்தனை ரகசியங்களையும், இருட்டறையில் நடக்கின்ற இறைவனுடைய திருவிளையாடல், பிறப்பும் இறப்பும் இறைநிலையினுடைய இருட்டறையில் நடக்கின்ற திருவிளையாடல் மகிழ்ச்சி அதை உணர்த்தும் உங்களுக்கு. அப்ப என்ன கேட்டீங்கன்னா அந்த மன அலைச்சூழல் அது அது அப்படியே குறைய 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 அந்த இறைவனானவன் தன்னுடைய சரித்திரத்தை உள்ளபடி உங்களுக்கு உணர்த்துவான். நான் முதலே சொன்னனே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது மனச்சூழல் குறையும் போது, அதனாலதான் அந்த ஒரு உபநிடத வாக்கு ஒண்ணு இருக்கு, அது அதுவானால் அதுவே பேசும். அது நம்மளுடைய மனது, அந்த மனது அதுவானால் அந்த இறைநிலையோடு ஒன்றி போய் அதே மாறிச்சுன்னு வச்சுங்க. அந்த இறைநிலையோடு கலந்து இறைநிலையா ஆகிவிட்டால் அது ஆயிடுச்சுன்னா அதுவே பேசும். அந்த அப்படி இறைநிலையோடு ஒன்றி அதுவே பேசும் பொழுதுதான் பேசணும். அந்த இறைநிலை பேசாது, உங்களுக்கு உணர்த்தும். அப்படி உணர்த்தப்பட்ட முனிவர்கள் தவ வலிமையால், ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் அந்த தவத்தினுடைய ஆற்றலால் மன ஆற்றலை குறைத்து அந்த இறைநிலை என்ன உணர்த்துகிறதோ அதை உணர்த்தும் பொழுது அப்படிப்பட்ட அந்த முனிவர்கள் சித்தர்கள் யோகிகளைத்தான் ஞானோதயம் பெற்றவர்கள் மகரிஷி. அந்த நிலையில் ஞானோதயம் பெற்றவர்கள் தான் பல காலங்களில் பல முனிவர்களால் உபநிடதங்கள் இயற்றப்பட்டன. அப்படியே போயிட்டே போயிருக்கோம். அது நம்ம நீங்க இப்ப பார்க்கும்போது என்னடா வெர்டிகலா காட்டுறாங்க, சில இது இப்படி சைட்ல தெரியுது. ஒரு பிடியை பிடித்து கொண்டு நீங்கள் கற்பனை செய்து அதிலிருந்து இப்படித்தான் இருக்கும் என்று நீங்கள் தவத்திலேயே திளைத்து கொண்டே வந்தீர்களானால் உங்களுக்கென்று ஒரு ஞானம் வந்துவிடும். அந்த ஞானத்தை யாருக்கு சொன்னாலும் புரியாது, சொன்னாலும் அவங்களுக்கு விளங்காது. கண்டிப்பா அருமையான விளக்கம். கடைசி ஒண்ணு, என் தங்கச்சி ஒருத்தவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு மனவளக்கலை ஆசிரியர் கைடன்ஸ் பண்ணாங்க. அவங்க ஒரு சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க பிரெக்னெண்டா இருக்கிறப்ப 9 மையம் பண்ண வேண்டாம்னாங்க. பட் காரணம் கேட்டதுக்கு சொல்லல. பட் இப்போ கிட்டத்தட்ட 7-8 மாசம் ஆயிடுச்சு, அவங்க பண்ணல. ஏன் பிரெக்னெண்டா இருக்கிறப்ப நம்ம 9 மையம் பண்ணக்கூடாது? நானும் அந்த பேராசிரியர்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு இந்த வாய்ப்பை நான் கேட்டுக்கிறேன் அவங்ககிட்ட. அதாவது ஒவ்வொரு பேராசிரியருக்கும் ஒவ்வொரு ஞானம் இருக்கும். எதுவுமே அவர் உணர்ந்த நிலையில் அந்த தவத்தை செய்ய வேண்டாம், அதில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கும்போது, ஏன்னா கர்ப்பஸ்திரியா இருக்காங்க இல்லையா, அதனால அவர் சொன்னாங்க அப்படின்னா அது ஒரு நல்லதுக்குத்தானே ஏற்றுக்கொள்வது நல்லது. ஏன் செய்யக்கூடாது, எதுக்கு செய்யக்கூடாது என்று ஆராய்வதை காட்டிலும் ஒரு நல்லது சொல்றாங்க, அது நன்மையோ வேண்டாங்கிறாங்க, அவங்க அதை கேட்போம். வேணுங்கிற நிலையில வரும்போது அது வந்துடும். எப்பவுமே கர்ப்பஸ்திரிகள் இன்னொன்னு கேட்டுங்க, நல்லா இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு சுகாசனத்துல உட்காரும் போது சில பிரச்சனைகள் வயிற்றுக்கு வரும். உட்காரும் போது அவங்க சேர்ல தான் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியுமா, கையை ஊனி எந்திரிக்கும் போது பிரச்சனைகள் வரும். 2வது சேர்ல உட்காரும் போது எந்திரிக்கும் போதே மெதுவாக எந்திரிக்கணும், மெதுவாதான் போகணும். அது டென்டர் கேர்பாங்க. குழந்தை பிறந்த உடனே எப்படி கேர் எடுக்கிறோமோ அதே மாதிரி அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தை உருவாகிற வரைக்கும், அது வெளியே வர்ற வரைக்கும் அவங்களுக்கு கேர் பண்ணணும். அப்படி கேர் பண்ணும்போது தவம் தியானங்கள் நல்லா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நல்ல சுகநிலையில உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி பண்ணலாம். சாந்தி தவம் அந்த மாதிரி நீங்க மனசை ஒருநிலைப்படுத்தி, நான் தான் மனசை நீங்க எப்பொழுதெல்லாம் ஒருநிலைப்படுத்துகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அந்த குண்டலினி சக்தியானது அப்படியே மேல வர ஆரம்பிச்சிடும். அப்படி மேல வர ஆரம்பிக்கும் போது நீங்க தவம் செஞ்சுதான் அதை மேல வரைக்குன்னு இல்லை, மன ஒருநிலைப்படுத்தி உட்காருங்க, வந்துடும் அது. அதனாலதான் ஒருத்தட்ட கேட்பாங்க, சாந்தி தவாப்ப சாந்தி, அதாவது நான் வீட்டுக்கு விளக்காகி இருக்கின்ற தூரமாகி இருக்கின்ற அந்த 3 நாட்களில் நான் தவம் செய்யலாம்னா மகரிஷி வேண்டான்றாரு. அந்த மாதிரி நேரங்களில் மெய் விளக்க தாவம் அமர்ந்து செய்ய வேண்டாம் அப்படின்றாரு. அதற்கு பதிலாக உங்கள் மனதை மூலாதாரத்திலே வைத்திரும்ப, சாந்தி தவத்தை செய்ய சொல்ல மாட்டாங்க, சாந்தி நிலையில் நிலையில் நில்லுங்க மகரிஷி. தவமே வேண்டாம் போது சாந்தி தவம் எப்படி வரும்?
தவமே வேண்டாம். சாந்தி நிலைகள்னா மூலாதாரத்திலேயே நினைச்சிட்டு செயலாற்றுறது. அப்படி வந்து செயலாற்றுறது. அதை விட தற்சோதனை நல்லது. இப்படி நம்ம என்ன தப்பு செஞ்சோமோ தற்சோதனையில் இறங்கி இறங்கி மனதை ஒருநிலைப்படுத்த பொழுது உங்கள் எண்ணத்தால் ஏற்படுகின்ற அந்த ஜீவகாந்தத்தினுடைய அந்த ஓட்டமானது அதனுடைய நீளத்திற்கு ஏற்ப குண்டலினி சக்தியானது மூலாதாரத்தில் தன்னை போல ஆக்கினை வந்து ஏறிவிடும். நீங்கள் தவம் இருக்க வேண்டும்ங்கிற அவசியமே கிடையாது. வாழ்க வளமுடன். புரிஞ்சதா ஐயா? நன்றியா, விளக்கத்துக்கு நன்றியா. புரிஞ்சதான்னு கேக்குறேன். விளக்கத்துக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. அவரு மீட் ஆயிட்டாருங்கய்யா. ஐயா 1 மணிக்கு நம்ம முடிக்கணும் ஆழியார் ஜூம். சீக்கிரம் ஒரு 5 பேர் இருக்காங்க. என்னங்க ஐயா பண்ணலாம்? 1 மணிக்குள்ள முடிச்சிடலாம். 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம் எல்லாத்தையும். சரிங்க. சாட் பாக்ஸ்ல கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது, ஆக்னா சக்கரம் நல்ல இயக்கம் வந்தது அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்காங்க ஐயா. அடுத்த அன்பராக சித்ராமா, கேள்விகளை சுருக்கமா கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அன்பர்கள் சித்ராமாக்கு அன்மிட் கொடுத்துருக்கோம். நீங்க அன்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். சித்ராமா நீங்க அடுத்து போகணுமா? ஆமா, அடுத்த அன்பராக லட்சுமி அம்மா அவர்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். நீங்க ஐயா கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம். லட்சுமி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. லட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். சீக்கிரம் கேளுங்கம்மா, டைம் ஆயிடுச்சு. சரிங்க ஐயா. இப்ப ஆக்கினை சக்கரம் இருக்குல்ல ஐயா, சும்மா இப்ப உங்க வீடியோ கேட்டுட்டு இருக்கேன்னா இப்பவுமே அப்படியே சுத்திட்டே இருக்குன்னா அதுக்கு என்னையா அர்த்தம்? திடீர்னு ஏதாவது சும்மா நினைச்சாலே அப்படியே வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்து அந்த ஆக்னை சக்கரத்துல அப்படியே அதுல திளைத்து நில்லுங்கள். அது நல்லது, ரொம்ப 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 நல்லது. தவம் இருந்து ஒரு நிலைப்பட்டு கடினப்பட்டு கிடைப்பதற்கு ஈஸியா கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்தமா ஓகே ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். என்னுடைய சேட் பாக்ஸ்ல நம்பர் போட்டிருக்காங்க, போன்ல கேளுங்க, இன்னும் விவரமா சொல்றேன். வாழ்த்து. அடுத்ததுமா அடுத்த அன்பராக ராஜகுமார் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ராஜகுமார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ராஜகுமார் ஐயா, சொல்லுங்க ஐயா. குண்டலினி யோகிகள் கடைபிடிக்க வேண்டிய 10 வழிமுறைகள்ல முதலாவதா எண்ணெய் ஸ்நானம் செய்யக்கூடாது அப்படிங்கறது இருக்குதுங்கய்யா. ஆமா, அது மலேசியால கேட்டீங்க, எதுல கேட்டீங்க ஐயா? இப்ப சேலம் காக்காட்டூர் மனோதர கலை மண்டலத்துல நேர்ல வந்து நான் கேட்டேங்க. அது சரி சொல்லுங்க என்ன ஐயா? இப்ப தேங்காய் எண்ணெயும் உடம்புக்கு குளிர்ச்சி தான் ஐயா பண்ணுது. தினந்தோறும் நம்ம தேங்காய் எண்ணெயும் அப்ளை பண்றோம் இல்லைங்கய்யா. நல்லெண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் குளிர்ச்சி கம்மியா இருந்தாலும் தினந்தோறும் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்றோம் இல்லையா, அது குண்டலினி சக்தியை மறுபடியும் மூலாதாரத்துல இறக்கி விட்டுறாதாங்கய்யா? அது சந்தேகம் இல்ல. அதாவது வந்து நீங்க தேங்காய் எண்ணெய் தேய்ப்பது வந்து தலைக்கு வந்து உடல் உஷ்ணத்தை லேசா, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்காம லேசா குறைக்கிறதுக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த இதுலதான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதாவது காலை வந்து பாதங்களை உஷ்ணமாகவும் தலையை குளிர்ச்சியாகவும் வைத்திருப்பது எந்த வியாதியும் வராது அப்படின்பாரு. அது அந்த நிலைக்கு. ஆனா அதே நேரத்துல குண்டலினி யோக சாதகர்கள் அடிக்கடி உடல்ல பூரா தேய்ச்சி குளிர்ச்சி ஏற்படுத்தினா ஏற்றி வச்சிருக்க குண்டலினி சக்தி தன்னை போல இறங்கும். அப்புறம் அப்படியே மேலே ஏற்ற இறங்க இருக்கும்போது தவப்பலன் கிடைக்காது. அதுக்கு தான். வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்விமா. நிறைவே ஆயிடுச்சுங்க. எல்லாரும் சந்தோஷம். முடிச்சுக்கணுமா? முடிச்சுக்கணும். நிறைவு செஞ்சுக்கலாமா? யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னா போன்ல கேட்க. நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? நிறைய செஞ்சுக்கணுமா? ரொம்ப சிறப்புங்க ஐயா, நல்லா இருந்ததுங்க ஐயா. அருமையா கேள்வி பதில் செஷனும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.